எடுக்கிறாங்க, உடம்புக்குள்ள உண்மையிலேயே உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு என்சைமை தான் அதுல மிக்ஸ் பண்ணாங்க. அந்த என்சைமை மிக்ஸ் பண்ணும்போது தான் உடனே வித்தின் செகண்ட்ல உண்டாகுது. ஆனா 50 வருஷமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க, இந்த அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு செல்லை உருவாக்க முடியல. ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்சைம்ல இருந்து ஒன்னு அதுல மிக்ஸ் பண்ண உடனே இம்மிடியேட்டா உடனே செல் உண்டாகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? கிரியேஷன் தான் நடக்குது, இயற்கையில நடக்கல அப்படின்றது நல்லா விளங்குது. உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்வி. வணக்கம் வணக்கம் தோழர்களே. திரும்பி அதாவது இதோட அறிவியல் விளக்கம், உயிருக்கு ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சு. உயிருள்ள பொருள் தான் உயிரை உருவாக்கணும். அப்ப கடவுளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உயிருக்கு நீங்க அந்த விளக்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அப்ப உயிர் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உயிர் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெரி இருக்கு, உருவம் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெரி இருக்கு, உருவாக்கப்பட்டதுக்கு எக்ஸ்பெரி இருக்கு. அப்ப அது உள்ள விவாத நேரம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேளுங்க. அப்ப பதில் சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல he may be a science student, I think. We are not scientists, Mr. Brother. We can explain something. We can explain something. We are not scientists. At the same time, try to understand our position. Understand or not? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப ராஜன் ஐயா அவர்கள், சிற்பி ராஜன் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பெரியார் சாதியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி குடுமையை கட் பண்ண சொன்னாரு, பூணூலை கட் பண்ண சொன்னாரு, நாங்கெல்லாம் 60-80 பூணூலை கட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பெரியார் அந்த குடுமையிலையும் பூணூல்லையும் தான் சாதி ஒரு மனிதனுடைய மேலாண்மை இருக்குதுன்னு நம்பினாரா? அப்படி அவர் நம்பி இருந்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் குடுமி வளர்த்திக்குங்க, பூணூல் போட்டுக்குங்கன்னு சொல்லி இருந்தா அது நல்ல பகுத்தறிவாதமா இருந்திருக்குமே, இன்னும் கூட கலவரம் இல்லாம இருந்திருக்குமே அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, இன்னொன்னு நீங்க பெரியார வணங்கலன்னு சொல்றீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன்கிற கடவுளுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேண்டி பெரியாரையே மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர்ல கருப்பு கலர்ல ஒரு துணி கட்டிட்டு கழுத்துல வெங்காய மாலை, அவங்க மாலை போடுகிற மாதிரி மாலை போட்டுக்கிட்டு 40 நாள் கறி சாப்பிடுகிற விரதம் இருந்துட்டு 40ஆவது நாள் முடிவுல கரிய தலையில கட்டிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு போனீங்க. ஐயப்பன் பக்தர்கள் செய்கிற அதே வேலைகளை நீங்க அப்படியே செஞ்சீங்களே, நீங்க பெரியார வணங்கலன்னு எப்படி சொல்கிறீர்கள்? கேள்விக்கு நன்றி. அந்த குடுமியை வெட்டினாரு, பூணூலை வெட்டினாரு, அதுலதான் நீங்க சாதி இருக்கான்னு நினைக்கிறீங்களான்னு ஐயா கேட்டாரு. நான் அந்த குடுமியை வெட்டும் போதும் பூணூலை வெட்டும் போதும் அதுக்கான கருத்தை சொன்னேன். நம்ம எல்லாம் ஒரே தெருவில் வாழறோம். ஐயா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்களா? தோழர்களே, நீங்க கேள்வி கேக்குறீங்க, ரைட்டு. அதற்கான விடையை நீங்க கவனிக்கிறது இல்ல. நீங்க ஒரு கேள்வியை டிசைட் பண்ணிட்டு சொல்றீங்க, ரைட்டு, அந்த விலையை கேளுங்க. உங்களுக்குள்ள சலசலப்பா பேசிக்கிட்டா அது கேள்வி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தருக்கு அந்த கேள்வியா? ஒரு நிமிஷம் இருங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு ஐயா சொன்னார், நான் சயின்ஸ் படிக்கல, எனக்கு தெரியலன்னாரு. அது உண்மையான பதில். புரியுதுங்களா? எனக்கும் அதை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரியாத பத்தி நம்ம நேரத்தை வீண் பண்ண மற்ற தோழர்கள் நிக்கிறவங்களுக்கு அது இடையூறா இருக்கும். சரிங்களா? அது என்னுடைய தாழ்மையான கருத்து. தவறு இருந்தா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஏன்னா இது நல்லா நடக்கணுங்கிறதா நம்ம அத்தனை பேருடைய எண்ணமும் தவிர இதுல குறை கண்டுபிடிக்க நம்ம எண்ணம் கிடையாது. இப்ப ஐயா சொன்னாரு, நான் சொன்னேன், இந்த குடுமையை வெட்டுறதோ பூணூலை வெட்டுறதுனால சாதி ஒழிந்துடாது. நாம எல்லாம் ஒரே தெருவில் குடியிருக்கோம். என் வீட்டுல மட்டும் பத்திரிகள் வாழுமிடன்னு ஒரு போர்டு போட்டுக்கிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு ஐயா பாப்பான்ட்ட கேட்டாரு. பாப்பானுங்க போய் பெரியார்ட்ட கேட்டான், நீ பெரிய மனிதநேய சிந்தனையாளர், ரொம்ப யோகியன்னு எல்லாம் சொல்றாங்களே, ஏன் என் குடுமையை வெட்டுற, என் பூணூலை வெட்டன்னு கேட்டப்ப ஐயா சொன்னார், நீ பிறக்கும் போது உனக்கு பூணூல் கிடையாது, நீ அதை போட்டுட்டு மேல் சாதின்னு சொல்ற, அதனாலதான் வெட்டினோன்னார். தோழர் இன்னொரு கருத்தை சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் பூணூல் போட்டுங்க குடுமி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் உயர்வா இருந்திருக்கு போய் சொன்னாரு. பூணூலும் குடுமியும் அயோக்கியத்தனத்துக்கு அறிகுறி. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் உண்மையான உழைப்பாளி மக்கள். அவங்கள அயோக்கியத்தனமா மாத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எவன் அயோக்கியத்தனம் பண்றானோ அவனை திருத்துறதா எங்களுடைய நோக்கம். அப்புறம் ஐயா அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார். அது என்னன்னு, அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரி, ஐயப்பனுக்கு வெங்காய மாலை போட்டுக்கிட்டு 48 நாளும் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? பெரியார் வீட்டுக்கு அவ்வளவுதான். அங்க போய் கும்பிட மாட்டாங்க. இவன் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊத்தி வீட்டுல சாப்பிட்டு இருக்க மாட்டான். ஆனா 7 தேங்காய் நெய்யை கொண்டு போய் அங்க கொட்டுவான் குப்பை தொட்டியில.
கன்னிசாமின்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளை தூக்கிட்டு போறான், மலைச்சாமின்னு சொல்லி மாட்டு கட்டுற மணியை இடுப்புல கட்டிட்டு போறான். இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் சக்தின்னு சொல்லி அவன் தீ மிதிக்கிறான். நாங்க அது கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்லி நாங்களும் தீ மிதிக்கிறோம். என்ன காரணம்? இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காமிக்கதான். அவன் 48 நாள் பாயில படுக்க மாட்டேங்கிறான், செருப்பை போட மாட்டேங்கிறான், பொண்டாட்டிட்ட படுக்க மாட்டேங்கிறான். நான் கேட்டா சபரிமலைக்கு சுத்தபத்தமா போறேங்கிறான். எங்க ஆளுங்க அதுக்கு மாறா செஞ்சு ஈரோட்டுக்கு போறாங்க. ஈரோட்டுக்கு போறாங்கிறது வேணா முட்டாள்தனமா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முயற்சி, அவங்க சமுதாய மக்களுக்கு ஒரு அறிவை உண்டு பண்ணணும். இவன் எது செய்யறானா அதுக்கு எதிர்ப்பா செய்யறான் எங்களுடைய வேலை. சொன்னேனே கடவுள் இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவன் கடவுள் வாழ்த்து பாடுறான். அதே மாதிரி இவன் ஏதோ உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறான், எங்கால வெங்காய மாலையை போட்டுக்கிட்டு ஈரோட்டுக்கு போறாரு, கரிமீன் சாப்பிட்டு போறாரு, செருப்பு போட்டு போறாரு. அவன் பக்தியில எலுமிச்சம்பளத்தை தொங்க விடுவான். நாங்க பக்தி இல்லாம இளநீரையும் செருப்பையும் தொங்க விடுவோம். நானே செஞ்சிருக்கேன். என் மார்பிள் எல்லாம் செருப்பு, இங்கெல்லாம் செருப்பு கட்டிக்கிட்டு முள்ளு காவடி எடுத்து நான் ஆடி இருக்கிறேன். தீ மிதிச்சு எத்தனையோ தடவை தீ மிதிச்சிருக்கேன். செருப்பை கையில எடுத்துக்கிட்டு பெரியார் படத்தை நெத்தியில கட்டிட்டு போவோம். ஏன்? அவன் இதெல்லாம் கடவுள் சக்தி நம்புறான். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் நிரூபிக்கிறதா எங்களுடைய வேலை. அதுக்காக செய்யறதானே தவிர பெரியார் மேல இருக்கிற பக்தியில செய்யறது இல்ல. தோழர்களே, போதும்னு நினைக்கிறேன். சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு என்னோட கேள்வி, இப்போ உயிரினங்கள்லாம் கடவுள் படைச்சாருன்னு எதுக்கு படைக்கணும்? இப்போ எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதுபோல கடவுளுக்கு அது ஒரு வேலையா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐம்புலன்களால் உணர முடியாத ஒன்றை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அது எனக்கு எப்படி பயன்படும்? இந்த 2 கேள்விக்கு வச்சு அதாவது என்ன கேட்டாரு கவனிக்கல. அதாவது கடவுள் மனுஷனை படைச்சிருக்காங்கல்ல, கடவுளுக்கு படைக்கிறது தான் வேற வேலை இல்லையா? ஐம்புலன்களால என்னால கடவுளை உணர முடியும். அதான் ஐம்புலன்களால உணர முடியாத நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஐம்புலன்களால உணர்வதை தான் ஏற்றுக்கொண்டால் அவன் மனுஷன் கிடையாது. ஐம்புலன்களால் உணர முடியாது ஏற்றுக்கொண்டா தான் அவன் மனுஷன். அது சிந்தனைக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப ஐம்புலன்கள்ல உணர்ந்ததை வைத்து ஐம்புலன்களில் இல்லாதையும் சேர்த்து விளங்குறது தான் எங்கேயாவது ஒரு நறுமணம் வருது. நறுமணத்தை ஐம்புலன்கள்ல அதைத்தான் நீங்க உணர்றீங்க. அந்த நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை உங்க ஐம்புலன்ல இப்ப தெரியல. அங்கிருந்து ஒரு பொருள் மல்லிகையில இருந்து வச்சிருக்காங்க, மல்லிகையில இருந்து இந்த வாசம் வருதுங்கிறீங்க. வாசம் ஐம்புலன்ல தெரிகிறது, ஆனால் மல்லிகை ஐம்புலன்ல இப்ப தெரியல. அதை ஏத்துக்கிறோம். அதான் அறிவுங்கிறது, அதான் பகுத்தறிவு என்பது. அப்ப அந்த மாதிரி தான் ஒரு பொருள் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது, உயிர் உள்ளதிலிருந்து தான் உயிர் வரும். அப்படிங்கும்போது உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வறுமையானால், அதிலிருந்து வர முடியாத ஒன்று வறுமையானால் அதை உண்டாக்கின ஒரு சக்தி இருக்கணும் என்பதுதான் இந்த நறுமணத்திலிருந்து மல்லிகையை விளங்கின மாதிரி சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு மெத்தட் முறை. அதன் அடிப்படையில் தான், அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருள் உண்டாவது அதுவும் நடக்க போறது இல்லை, உயிரற்றதிலிருந்து உயிருள்ளது நடக்க போறது கிடையாது. ஒரு பொருள் வெடிச்சால் எவ்வளவு வருமோ அதையெல்லாம் தாண்டி வருது என்று சொன்னால், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்திகள்லாம் இருக்குன்னு சொன்னா, அதுவே அதையெல்லாம் உண்டாக்கி கொண்டது என்று சொன்னால், அதை அதுவா உண்டாச்சுன்னா மூட நம்பிக்கை. அதுதான் பகுத்தறிவுல ஆன்சர் இல்லாத விஷயம். அதனால ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குவதுதான் பகுத்தறிவு. விளங்கிக்கிறங்க. கண்ணால பார்த்து நம்புறது பகுத்தறிவுனால் அது பகுத்தறிவே கிடையாது. உன்னை வச்சு அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பகுத்தறிவு. அதனால 5 புலன்னா இப்ப ஐயறிவும் பிராணின்னு உங்களை சொல்லிட்டு போயிடலாமே. உங்களுக்கு பேர 6 அறிவு மனுஷன் தானே. அந்த 6 அறிவுங்கிற 6 எங்க இருந்து வருது? 5 புலனுக்கு மேல இன்னொரு அறிவு இருக்கு பாருங்க, அதை மைனஸ் பண்ணிட்டா தான் இந்த கேள்வி நீங்க கேட்க முடியும். நம்ம 6 அறிவு பிராணியா இருக்கிறதுனால ஐம்புலன்கள்ல தென்படுவதை சிந்தித்து பார்த்து அதுக்கு மேற்கொண்டு ஒரு விஷயம் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு. அதன் அடிப்படையில தான் இந்த 5 புலனும் ஒன்னாங்க வேலை செய்யுது. ஒரு புலனுக்கு ஆன்சர் வரமாட்டேங்குது. எப்படி இது நடக்கும்? சாத்தியமே இல்லையே. ஒரு புரோட்டீனை கூட மனசுல உண்டாக்க முடியலையே. உயிருள்ள ஒரு செல்லை ஏற்கனவே இருக்கிற செல்லை எடுத்து போட்டு தான் அப்ப கூட ஒரு புரோட்டீனை உண்டாக்க முடியுதுங்கிற அளவுக்கு நிரூபணமான பிறகு, அப்ப மனிதனாலோ தானாகவோ உயிருள்ள ஒரு செல்லு உண்டாக இயலவே இயலாது. இது ஜட்ஜ்மெண்ட். அப்ப இதுல இருந்து சிந்திக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உண்டாகவே இயலாதுங்கிறான், உண்டாகி இருக்கிறது. அப்ப அதை உண்டாக்குற அளவுக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா, அது யாரு என்னங்கிற டாபிக் 2வது கேள்வியா வரணும். அது இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இது எப்படி நீங்க சொல்லி ஆகணும்? இதுக்கு ஒரு ஆன்சர் இல்லாம நீ நிக்கிறீங்க, ஆன்சர் சொல்லணுமே. அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இதை படைத்தது என்பது அறிவா,
இல்ல அதுவாகவே உண்டாக்கி கொண்டது என்பது அறிவா? அதுவாகவே உயிர் உண்டாகிவிட்டது, அதுவாகவே பிளந்தது, அதுவாகவே வெடித்தது என்பது அறிவா? அதையெல்லாம் படைத்தவன் உண்டாக்கினான் என்பது அறிவா? இதுதானே அறிவு. அதனால ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்கறதே பகுத்தறிவான கேள்வி கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து அவர் என்ன முதல் கேள்வி என்ன கேட்டாரு? நீங்க கேட்கும்போது நான் கொஞ்சம் கவனிக்காம அப்படி இருந்துட்டேன், அதான் திரும்பி கேட்கிறேன். ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்கிறார். இப்ப கடவுள் ஏன் படைத்தான், நம்மளெல்லாம் ஏன் படைத்தான்னு கேட்டா, கடவுள் ஒரு சூப்பர் பவர். சிலர்கிட்ட தான் உங்களால கேள்வி கேட்க இயலும், சிலர்கிட்ட உங்களுக்கு கேட்க முடியாது. நல்லா விளங்கிக்கிறணும். நீங்க உங்களை கடவுளை இன்னும் பக்கத்து வீட்டுக்காரமா நினைச்சுக்கிட்டு ஏன் படைச்சான்னு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவனாக நீங்க கடவுளை பாக்குறீங்க. இவ்வளவு பெரிய வேலை செஞ்சவனா இருந்தா அவன் ஏன் படைச்சான்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண கடமைப்பட்டவனா? இதுல இருந்து அதை விளங்கி கொண்டார். இதை விளங்க மறுத்தா தான் இந்த கேள்வி நீ கேட்க முடியும். இதுல இருந்தெல்லாம் விளங்கி கொண்ட பிறகு ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்வசக்தி உள்ள ஒருத்தன் ஆர்டர் போட்டான்னு சொன்னா சரிங்கன்னு தலையாட்டணுமா? போலீஸ்காரங்க கையக்கண்ணா நில்லு, அதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது. ஏன் காலை காட்டப்பதான் நிப்பேன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் லெப்ட் போட்டா ரைட் எல்லாம் போக நீ போக முடியுமா? அது ஏன் போடுறான்? அவன் ஒரு ரூலை போடுறான், அவனுக்கு தெரியாது அப்படின்னு மேல உள்ளவர்கள் சொல்லும் பொழுது ஒபே பண்ணுவதுதான் பகுத்தறிவா? அப்படிதான் உலகத்தில் நடக்கிறீங்கன்னா, இப்ப மேல உள்ள ஒருத்தன் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்படுவதில் பகுத்தறிவு கேள்வி கேட்க முடியாதுன்னா, அதை விட சூப்பர்ல இருக்கிற ஒருத்தன் ஏன் என்னை படைச்சான்னு கேட்க இயலுமா? எப்படி கேட்பீங்க? இருக்கிறானா இல்லையாண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குமே, ஆனால் அவன்கிட்ட எப்படி பேசுறது? இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டவன வாயை திறந்து பேசினாங்களா? எல்லாரும் எல்லாம் கப்சி பெட்டி பாம்பு ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு எமர்ஜென்சிக்கே நீங்க என்ன செய்ய முடியல, வாயை திறந்து கேள்வி கேட்க முடியல என்று சொன்னால், நீங்க முதல் கேள்விக்கு சொன்ன விடை இருக்குல்ல, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஃபுல்லவும் அண்ட சராசரங்க அம்புட்டுமே உண்மை இல்லாத வெட்டிச்சு செதறி உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சு திணிக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவனுடைய செயல்ல போய்கிட்டு என்னன்னு அவனு கேட்கிற மாதிரி கேட்க முடியுமா? அந்த கோணத்தில் நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா கடவுளை நம்பியவர்களுடைய பார்வையில் நாங்கள் அதுக்கு இது நம்பலங்கிற பார்வையில் உள்ள ஆன்சர். நம்பின பார்வையில் என்ன என்று கேட்டால், கடவுள் அவருடைய வல்லமையை அவரே பெருமை கடவுள் பெருமை அடிக்கலாம், தப்பு கிடையாது. பலவிதமான படைப்புகளையும் அவர் படைக்கிறார். அதுல இந்த மாதிரி சுயமா சிந்திக்கிற ஒரு படைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பலவிதமான படைப்புகளை படைக்கும் போது அதுல ஒரு படைப்பை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அதனுடைய சட்டதிட்டங்களை வகுத்து பார்த்து ஒரு ஆர்டர் பண்றாரு, சோதனைக்கு படைக்கிறாரு, அவர்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புறாரு. அப்ப மேல உள்ள ஒருத்தர் அவரா ஒரு டிசைட் பண்ணி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பரீட்சையை அரசாங்கத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஏன் நீ பரீட்சை வைக்கிறேன்னு கேட்க முடியாது. மேல உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளாட்டி மட்டும்தான் அந்த கேள்வி கேட்க இயலும். அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்காம இந்த கேள்விக்கு வந்தா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இருக்கிறானா இல்லையாங்கிறது நிறுவிட்டோம், ரெண்டு வகையில் நிறுவிட்டோம். ஒரு வகையில் பார்த்தா மூணு வகையில் நிறுவிட்டோம். ஒன்னு இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை வைத்து நம்ம நிரூபிச்சோம். பரிணாமமே உண்மை வைத்துக் கொண்டா கூட கடைசியா போய் முடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் என்னங்கிறது உங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. அதை கொண்டு முதல் தலைப்புல நிறுவி இருக்கிறோம். இரண்டாவது தலைப்புல இது மனுஷன் சொல்லி இருக்க மாட்டான் என்பதற்குரிய காரணங்களை சொன்னோம். நீங்க திகைத்து தான் போக முடிஞ்சே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியல, ஆன்சர் பண்ண முடியல. அதுலயும் கடவுள் வார்த்தை தான் என்பது குர்ஆன் மூலமாகவும் எங்களுக்கு என்னவாகுது, நிரூபணமாகிறது. அதுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்க ஆன்சரும் பண்ணிட்டோம். அந்த குரலுக்கு இந்த குரலுக்குன்னு தலைப்புல இல்லாத சிலது கேட்டீங்க, தலைப்புல இல்லைங்கிறதுனால அது பேசப்படல. அடுத்த நாள் வைக்கலாம்னு நீங்க ஒத்துக்கிட்டு அதை கூட வச்சிருந்திருப்போம். அதனால அது ஒரு விஷயம். அதனால நீங்க என்ன விளங்கிக்கணும்னா, கடவுள் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நிரூபிச்சுட்டோம். அதுதான் பகுத்தறிவு. நீங்க ஒரு கோணத்துல கயிறு கட்டி விட்ட மாதிரி சிந்திக்க கூடாது இருக்கிறதுனால கடவுள் இல்ல இல்லன்னு இருக்கிறீங்க. எதனால இருக்கிறீங்கன்னா பார்த்தாதான் நம்புவேன். இதான் பேசிக், இங்கதான் கோளாரா இருக்கு. என்னது, 5 புலனுக்கு எட்டலைங்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. அப்ப மனிதனாக நீங்கள் இருக்க மறுக்கிறீங்க. 5 புலன்ல இருந்தா தான் நம்புவேன் என்று சொல்வதன் மூலமாக நான் மனுஷன் கிடையாது. எப்படி ஆடு மாடு கழுத குதிரை 5 புலன்ல உள்ள நம்புமோ அதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரிய போட்டதுனால் தெரியலங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். அதனால எந்த விதமான தப்பு அதுல கிடையாது. அந்த விடையின் தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா 2 நாளா அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடியவங்க திரும்ப திரும்ப இதான் கேட்பாங்க. கடவுள் இருக்கானா ஏன் வீட்டுக்கு பூட்டு போட்டு போறீங்க, கடவுள் இருக்கானா ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, டாக்டர் கடவுள் வாட்ச்மேன் வேலையும் வைத்தியம் வேலையும் கக்குசு அடைச்சிக்கிடுச்சுன்னு சொன்னா இறைவனை நம்பக்கூடியவங்க வீட்டுல கக்குசு அடைச்சிக்கிட்டு அந்த குத்தி விடுற சக்கிலிய வேலையும் செய்யணும். சக்கிலிய ஜாதியை சொல்லவில்லை, அந்த செயலை சொல்றேன். அந்த வேலையும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல இறைவனுடைய வேலை. சரி, அடுத்தது இந்த பகுத்தறிவு, 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்புவது சரியா, இது நியாயமா, இது அறிவுக்கு உகந்ததான்னு கேட்கிறாங்க. இதுதான் அறிவு, இதுதான் அறிவியல். இன்னைக்கு
உலகம் பிக் பேங் சொல்றாங்கல்ல, இந்த பிக் பேங் வெடிச்சு சிதறின பிறகு இந்த கண்ணுக்கு நம்ம பல பொருள்களை பார்க்கிறோம். இந்த பொருள்கள் பல வகையாக இருக்கு. நீங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்குது இல்ல, இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருள்களும் கண்ணால் பார்க்காமல் மற்ற இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இமேஜ் பண்ணி சொல்றாங்கல்ல, இந்த கேலக்சிஸ் எல்லாம், கேலக்சிஸ் என்னையா கண்ணில் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த தூரத்தில் உள்ள குவாசாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ரேடியோ இமேஜிங் மூலமா தான் அதெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல உள்ள பொருள்கள் எல்லாம், இன்னும் சொல்றது பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் மொத்தமே 4% தான் இருக்குது. மொத்தமே எத்தனை சதவீதம் இருக்குது? 4%. அதுல 1% ரேடியேஷன் ஆகவும் 3% பேரியானிக் மேட்டர், அதுக்கு பேரு பேரியானிக் மேட்டராகவும் இருக்குது. அப்ப 4% தான் இது இருக்குதுன்னா மீதம் என்னன்னு கேட்டா டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். பிரபஞ்சத்தில் இருக்கிற மேட்டர்ல நீங்க பாக்குறது ஐம்புலன்களுக்கு எட்டுனதுங்கிறீங்கல்ல, ஐம்புலன்கள், அதாவது கண்ணால் பார்ப்பது, அந்த ரேடியோ மூலமாக நீங்க காதால் அதை கம்ப்யூட்டர் மூலமாக உருவமாக மாற்றி பார்ப்பது, இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கு எட்டுனது 4% தான். இந்த ஐம்புலன்களுக்கு எட்டாத மேட்டர் இருக்குத, அதுக்கு பேரு டார்க் மேட்டர். அது 20% இருக்குது. டார்க் மேட்டர்னா என்ன? நீங்க வெப்ல போய் பார்க்கலாம். இதெல்லாம் புதுசா சொல்றேன். நீங்க டார்க் மேட்டர்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா அந்த மேட்டர் தன்னால ஓடி வந்துடும். டார்க் மேட்டர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கறான். டார்க் மேட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி என்ன தெரியும் தெரியுமா நமக்கு? டார்க் மேட்டரை பத்தி அது என்னவாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்டா, அது எதுவாக இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியும். அப்ப எதுவாக இல்லை? நமக்கு ஐம்புலனுக்கு எட்டுமே, அது எதுவாகவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம பார்க்கறதும் கிடையாது, நமக்கு என்ன புரியுதோ அது கிடையாது, அது என்னமோ இருக்குது. அப்ப அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த 4% மேட்டர் இருக்குது, இந்த 4% மேட்டரோட அது இன்டராக்ட் பண்ணுது. எப்படி இன்டராக்ட் பண்ணுது தெரியல. அது என்னடா செய்யுது தெரியல. எங்க இருக்குது தெரியல. ஒண்ணுக்குமே தெரியல. இதுதான் அதான் விஞ்ஞானம் இதான் சொல்லுது. பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கும், நீங்க போய் பாருங்க. டார்க் மேட்டர் போடுங்க. இது ஐம்புலனுக்கு எட்டாவது, எங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறான் சயின்ஸ்ல. சரி, அப்ப 4% 1% ரேடியேஷன், 4% 3% பேரியானிக் மேட்டர், மொத்தம் 4%, 20% டார்க் மேட்டர், மொத்தம் 24%. அப்ப மிச்சம் 76% என்னடா? டார்க் எனர்ஜி. அது என்னடா டார்க் எனர்ஜி? அதான் தெரியல. அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த பிக் பேங் இருக்குல்ல, பிக் பேங் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல நேற்று சொன்னோம்ல, இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுது இல்ல, விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி கணக்கில் எடுக்கிறாங்க. இந்த விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்துல எல்லா கோள்கள், கேலக்சி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ங்க போய் கிராவிடேஷன் ஃபீல்டு மாத்திட்டாங்க. அது நியூட்டனுடைய தியரி தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஐன்ஸ்டீனுடைய தியரி தான் கிராவிடேஷன் ஃபீல்டு. இப்போ சயின்ஸ் கிராவிடேஷன் ஃபீல்டு தான். ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு பொருளும் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்குது, ஒன்னோட ஒன்னு இழுக்குது. உலகம் விரிஞ்சு கொண்டிருக்குங்க, பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறான். ஆனா இது இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தா இது சுருங்க தானே செய்யணும். எப்படிடா விரியுது? சரி, ஏதோ விரியுது. சாதா எப்பவும் விரிந்த மாதிரியா இருக்குது? இல்ல, நாளுக்கு நாள் விரியும் வேகம் கூடிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இதுல ஆச்சரியம். எக்ஸ்பான்ஷன் இருக்குத, அது சும்மா விரிஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒவ்வொரு நாளும் விரியும் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ரேட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் இன்கிரீசிங். இது ஏன் கூடுது? அப்படியே விரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? அதை நான் நியூட்டன் சொல்லி செகண்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. செகண்ட் லா இல்ல, ஃபர்ஸ்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் போகக்கூடிய பொருள் போய்கிட்டே தான் இருக்கும். டைரக்ஷன் திரும்புறதா இருந்தா அதுக்கு வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேணும். அதே மாதிரி நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறது சைடுல மாத்திரதா இருந்தா உந்து சக்தி வேணுங்கிற மாதிரி ஒரு பொருள் போய்கிட்டு இருக்க வேகத்துல தான் போய்கிட்டு இருக்கும். அவருடைய வேகத்தை அதிகப்படுத்துவதா இருந்தால் வெளியிருந்து ஒரு உந்து சக்தி வேண்டும். இதுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அந்த லா பிரகாரம் விரிஞ்சிட்டு இருக்க பொருள் திடீர்னு வேகம் கூடிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? டார்க் எனர்ஜி. அது புரியல. அந்த டார்க் எனர்ஜி தான் அது வேகம் அதிகப்படுத்தி கொண்டிருக்குது. எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க வெப்ல போய் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ரெண்டையும் போட்டு பாருங்க, இது தெரியும். உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள 76% டார்க் எனர்ஜியாகவும் 20% டார்க் மேட்டராகவும் மொத்தம் 96% ஐம்புலனுக்கு புரியாத புதிராகவும் தான் இருக்குது. இதுதான் அறிவியல். நம்ம தான் செய்யறோம். இது நம்ம அறிவியல். அடுத்த கேள்வி.
ஐயா வணக்கம். நீங்க நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல. உலகத்தை படைச்சிற இறைவன் அப்படின்னு சொன்னீங்க. இறைவன் படைச்சதும் மனுஷனை படைச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம ஐயா டைனோசரஸ் இது மாதிரி இது செக் பண்றாரா? ஏன் மனுஷனை படிச்சு விட்டுருக்கலாம்ல? கேள்வி நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அணு இருக்கு, அந்த அணுதான் கடவுள் அப்படின்றீங்க. அது வந்து நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு அறிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயம், புரியுதுங்களா? இது கடவுள், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு அப்புறமா நீங்க கடவுள் இதை இப்படி வணங்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து கரெக்டான விஷயம். நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு சொல்றது தவறான விஷயம் தானே. அது 2. அதாவது 2 நாள் விவாதத்தை நீங்க என்ன மாதிரி கேட்டீங்கிறத இப்ப நான் சந்தேகப்படுறேன், வழங்குதா? 2 நாள் விவாதங்கள்ல அணுதான் கடவுள்னு நாங்க சொல்லவே இல்லை. அணுதான் கடவுள்னு சொன்னோம். அது நாம சொன்னதாக அவரும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. என்ன சொன்னோங்கிறத நீங்க வந்து விளங்குனீங்களா? அவர் நம்ம சொன்னதா அவர் சொல்லிக்கிட்டாரு. அதாவது நாம என்ன சொன்னோங்கிறது விளங்கிக்கிறங்க. அதாவது ஒண்ணும் இல்லாமல் இருந்து வெடித்து அதிலிருந்து இவ்வளவு உண்டானுச்சு என்று ஒரு கருத்து, 2 அணு மோதி வெடித்து உண்டானுச்சுன்னு ஒரு கருத்து. நாம என்ன கேட்கிறோம்னா, அது வெடித்து இதெல்லாம் உண்டாயிருக்க இயலாது, அதுக்குள்ள அறிவியெல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான அவன கடவுள்டமா அணுவ கடவுள்டமா? அணுவ கடவுளுக்கு இருக்கும் கூட எப்படி சொல்லுவோம்? அது அந்த மாதிரி பேசப்படவே இல்லை. அவங்களும் நாங்க பேசுனதா அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நீங்களும் அப்படித்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்போது அதுதான் அந்த ஐயா கூட நினைச்சாங்க, நான் எலக்ட்ரானு போட்டுறானு போக்குறானு வறுக்கிறான்னு என்னமோ சொன்னாங்க. நாங்க அதை கடவுள்னு சொல்லவே இல்லை. கடவுள்னு நாங்க சொன்னது எதை சொன்னோம்? அதாவது உயிரட்டிலிருந்து உயிர் வர இயலாதுங்கிறோம். வந்து இருக்குது என்றால் அதை கண்டிப்பா மனுஷனுக்கு இயலாது, இயற்கையா நடக்காது, நடக்க சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமற்றதை எவன் செஞ்சானோ அவன் தான் கடவுள், அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இதை வச்சு ஆற்றலை வழங்குறோம். அதாவது இந்த அமெரிக்கா குண்டை போட்டதை வச்சு அமெரிக்காவுடைய ஆற்றலை வழங்க முடியுமா? முடியாதா? குண்டுடைய என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னா இது கிறுக்கு பைய செஞ்சிருக்க மாட்டான், சிவகாசியில செஞ்ச பட்டாசு இல்லை இது, அதுக்கு மேல உள்ள விஷயம் வழங்குறமா இல்லையா? அப்ப போடப்படுற சாமான்ல இருந்து வர்ற விளைவை வைத்துக் கொண்டு அதனுடைய படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமையை சிந்திக்கிறது பகுத்தறிவு வெளியே உள்ளதா? பகுத்தறிவா? நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கடவுள்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி அணு அல்ல. இந்த அணுவில் அதெல்லாம் இப்படி இருந்திருக்க இயலுங்கிறது நான் கேட்டமே தவிர நாங்கள் சொல்லாத ஒன்றை தான் நீங்க எல்லாம் விளங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்க சொல்வது என்ன? சூனியத்தில் இருந்து ஒன்று வராது, சூனியம் வெடிக்குது என்று சொன்னால், ஒன்னும் இல்லாம வெடிக்குது என்று சொன்னால், இதையெல்லாம் வெடிக்கிறது மட்டும் நடக்கல, வெடிச்சு நடத்த விஷயம் என்ன? நீங்க வாழ்ற பூமி இருக்குத, அது ஒரு இமயமலைக்கு பக்கத்துல ஒரு கடுகு 1000 துண்டா வெட்டி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பூமி. நீங்க வாழ்ற பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சச இமயமலைக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு கடுக 1000 துண்டா வெட்டி அதை ஒரு துண்டா பக்கத்துல வச்சீங்கன்னா அது என்ன சைஸ்? அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு மொத்த சைஸ் இதான்னா நீங்க எல்லாம் என்ன சைஸ் மாத்தணும்? ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு இது மாதிரி பிரம்மாண்டம் இருக்கு வெளியே. நீங்க என்ன இந்த பூமியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அறிவியல் வழங்காம. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலேயாக்க நீங்க ஒரு மூலையில எங்கேயோ கிடக்குறீங்க. இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. அந்த ஒண்ணும் இல்லைக்கு உள்ளதான் நீங்க இருந்தீங்க. அந்த ஒண்ணும் உள்ளைக்கு உள்ளதான் இம்புட்டு ஜீவராசி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளையில தான் அந்த பூமி இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளையில தான் அந்த சூரியன் இருந்துச்சு. அந்த ஒண்ணும் உள்ளைக்கு உள்ளதான் சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அந்த கேலக்சி இருந்தது. இந்த கேலக்சி மாதிரி 1,00,000 கோடி கேலக்சிகள் இருக்கு, அதுவும் அதுக்குள்ளதான் இருந்தது. அது மாதிரி 7 யூனிவர்ஸ் இருக்கு, அதுவும் என்னென்னமோ உள்ள ஒண்ணும் இல்லைங்கிற அம்புட்டு இருந்துச்சுக்கிறான். ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிறான். ஒரு வெடிச்சதான் செஞ்சுக்கிறான். அந்த வெடிக்குள்ளதான் நான் இருந்தேன்டா, நீ எப்படி இருந்திருப்ப? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு ஆர்டர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து புறப்பட்ட ஒரு உத்தரவு ஆகிவிட்டதுன்னு தான் குர்ஆன் சொல்லுது. அது அப்படிதான் உண்டாக்கணும் சொல்லவும் படுது. குர்ஆன்ல சொல்லப்படுது என்ன? எதையாவது கடவுள் உருவாக்க நினைத்தால் மாவு உருட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆகும் பாரு ஒரு ஆர்டர் வெட்டி அம்படு உண்டாவு. எல்லா ப்ரோக்ராம் உள்ள சட்ட சட்ட சட்டன்னு உண்டாய் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாரு அதுக்கு சேர்ந்து சேர்ந்து உண்டாக உண்டாயி போச்சு. உயிருள்ள செல்லுக்கு உயிராக உண்டாயிடுச்சு, உயிரற்றது ஆகிவிட்டது, எல்லாமே சேர்ந்து விட்டது என்றுதான் அறிவியல் சொல்லுது. நாங்க சொன்னதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறணும். அணு அல்ல கடவுள், மிகப்பெரிய பிரம்மாண்டமானவன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இருக்கிறான்னு சொன்னா அதை எந்த வகையிலையாவது அதை செய்யணுமே பார்க்கணுமே சொல்லி கேட்டீங்க. இது என்ன கேக்குறீங்கன்னா மனுஷன் நேரவே படைச்சிருக்க வேண்டியதானு கேக்குறீங்க. அதாவது
இது என்னன்னு புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் செஞ்ச ஒரு தொழில்நுட்பத்தில் கேள்வி கேட்கறீங்க என்னைய முத படைச்சா என்னன்னு. இப்படிதான் படைக்க வேண்டும் என்கிற தொழில்நுட்பம் இருக்க போய் தான் அவன் ஒரு ஆர்டர்லாம் பண்ணி படைச்சு விட்டான். படைச்சு ரிசல்ட் வந்துச்சான்னு பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எப்படி முதல்ல அணுகுண்டு சரி அது சொல்லுங்க. அது நம்ம சொல்லாத கருத்தை அவர் நம்ம சொன்னதா சொன்னாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மனுஷனை கடவுள் தானே இருக்காங்கிறீங்கல்ல, கடவுள் மனுஷனை நேரடியா முதல்ல படைக்க வேண்டியது தானே, ஏன் டைனோசர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் மனுஷனை படைச்சாருங்கிறாரு. இது எவல்யூஷன் தியரி நம்ம ஏத்துக்கிட்டா தானே அந்த பேர்சனை. எவல்யூஷன் தியரி தான் டைனோசரை படைச்சிட்டு அதுல இருந்து மனுஷனுக்கு ஒவ்வொரு விலங்கா மனுஷன் வந்தாங்க போகுது. நாங்க தான் அதை ஏத்துக்கிறவே இல்லையே. நாங்கள் மனிதனின் இறைவன் நேரடியாக தான் படைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே. நாங்க சொல்லாத கருத்தை சொல்லிக்கிட்டு அவர் அதுல இருந்து கேள்வி கேட்கிறார். அப்படி டைனோசர் ஏன் படைத்தார் என்றாலும் அவர் படைப்பார். மனிதனுக்கு தேவையானதையும் படைப்பார், தேவையில்லாதையும் படைப்பார். அப்புறம் ஆட்டையும் படைச்சாரு, மாட்டையும் படைச்சாரு அவர் படைப்பார். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியும். அடிப்படையான விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். என்னன்னு கேட்டா, மனுஷனையே படைக்கலாம் நீங்க கேட்கறீங்க. என்ன அறிவியல் வச்சு நீங்க கேட்கறீங்க? அவர் படைச்சது கரெக்டா ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப அணுகுண்டு செய்யறீங்க அமெரிக்காவில் போய்கிட்டு நீ ஏன் கருமருந்தை இணைய வச்சு உடனே படிச்சிட வேண்டியானு கேட்டா சரியா வருமா? அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஐடியாக்கள் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு பல டெஸ்டுகள் பண்ணி அவன் ஒரு மெத்தட்ல பண்றான்னு சொன்னா அதுக்குரிய நாலேஜ் உள்ள அதெல்லாம் பண்ணுவான். நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன் விதை போட்டு உடனே கத்திரிக்காய் வர வேண்டிய அதையும் 6 மாசம் கழிச்சு வந்து கேட்கலாமா? அது கேட்கக்கூடாது. என்ன நீங்க பாக்கணும், நம்ம அதை கேட்கிற லெவல்ல ஒண்ணு கேட்கிற அளவு அறிவுல இருக்கிறோமா? டார்க் மேட்டர்லையும் டார்க் எனர்ஜிலையும் இருக்கக்கூடிய நம்ம போயிட்டு என்ன செய்யறோம்? நீ ஏன் நேரம் முதல்ல படைக்கலன்னு கேட்கலாமா? ஒரு சூப்பர் பவர்ட்ட போய் இப்படி கேட்கறதுக்கு முடியுமா? முதல் சொன்ன கேள்வி இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். அதனால கேள்வி கேட்கறது என்பது ஏதோ கல்லு மண்ண கடவுளை நினைக்கிறாங்களா அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப யார கடவுள்னு நம்ம நம்ப சொல்றோம்? இஸ்லாம் நம்ப சொல்றது, நாங்க நம்ப சொல்றோம். அறிவியல் பிரகாரம் எந்த கடவுள் நிரூபணம் ஆகுறாருன்னா இவ்வளவையும் செய்த மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவன், ஆற்றல் மிக்கவன் நாங்க நம்புறோம். அணுவை நம்பவில்லை. அப்படியான ஒரு ஆற்றல் படைத்தவன் உண்டாக்குன மாதிரி ஒரு ஆர்டர்ல அழிக்கவும் செய்வான். அப்படிப்பட்டவன்ட்ட போயிட்டு நீ எப்படி என்ன முத படைக்கலன்னு கேட்க முடியுமா? அப்படித்தான் இதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆனா சில கேள்வி விளக்கமா போறது காரணம் கேள்வி விளக்கத்தை அதிகம் தேடக்கூடிய கேள்வியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஏகே அப்துல் ரஹ்மான் பாய்க்கு இந்த கேள்வி. நேற்று டாக்டர் எலிலன் பேசுறப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவ்வளதையும் சொன்னாரு. ஆனா கடைசி 40 பக்கத்துல கடவுள் இல்லைங்கிறத அவர் மறுத்திருக்காரு அப்படின்னு அவர் எடுத்து வச்ச வாதம் என்ன? அதுக்கு டார்வின் பிரின்சிபலை மறுக்கிறவங்க, அதாவது பிக் பேங் தியரி ஒத்துக்காதவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க? ஐ மீன் கடவுள் உண்டுன்னு சொல்றவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க? அப்புறம் டாக்டர் சார் பேசுறப்ப இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணி சொல்றாரு. அதாவது டார்வினுடைய பரிணாமவியல் கோட்பாடு நிரூபிக்கப்பட்டது. அந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டதா இல்ல அது இன்னும் தியரியா தான் இருக்குதா? இத டாக்டர் இத அப்துல் ரஹ்மான் பாய் விளக்கணும். சரி, 2 கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று டாக்டர் சார் முடிக்கும் போது அவர் சொன்ன சில விஷயங்களை நான் மறுத்து பேசுனதுக்கு, நீங்க உங்களுக்கு சாதகமானதை மட்டும் புஸ்தகத்தில இருந்து படிக்கிறீங்க. ஆனா நீங்க படிச்ச புஸ்தகத்தினுடைய லாஸ்ட் 40 பேஜ் நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு. கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்கிறாரு. அந்த 40 பேஜ் என்ன இருக்கு அப்படி செய்தி மக்கள் விளக்கம் சொல்லுங்க. அதாவது விஞ்ஞானிகளை இது மனிதனை உருவாக்குவதற்கு தான் கடவுள் இந்த வேலை செஞ்சார் என்று சொல்லி அந்த விஞ்ஞானியை எழுதியிருக்கான்னு சொன்னார்ல. அப்படி எழுதல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்றீங்க, பின்னாடி உள்ள 40 மறைச்சிட்டீங்க, அதுக்கு வேற விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னாரு. அது நீங்க நேற்று கேட்கவும் ஆன்சர் பண்ணல, இப்ப கேட்கிறாரு. அப்ப அந்த 40 பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்றது தான் இப்ப அவர் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த வாதம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டம் படைக்கப்பட்டது விஞ்ஞானம் இப்ப சொல்றது பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு விஞ்ஞானத்தால கடவுளை மறக்க முடியல. கடவுள் நிச்சயமா இந்த யூனிவர்ஸ படைச்சிருக்கணும் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு நாம சொல்லி அதை ஹாக்கிங் சொல்றது அவரோட புத்தகத்திலிருந்து படிச்சு காட்டணும். அப்ப அவர் சொன்ன வாதம் இது. அப்ப அந்த 40 பேஜ்ல என்னதான் இருக்கு அப்படின்றதுதான் இப்போ உங்களுடைய கேள்வி. கடவுளை நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் தியரியில இருக்கக்கூடிய மொதல் எவிடன்ஸ், பல எவிடன்ஸ் இருக்குது. மொதல் எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு தியரி வருது. கடவுளை
மறுக்காம நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் நடக்கணும்னா கடவுள் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு சயின்டிபிக்கலாவே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு சிங்குலாரிட்டி தியரி இருக்கு அப்படின்னு. சிங்குலாரிட்டியை பத்தி நேத்தே சொல்லி இருக்கிறோம். அதாவது எது சிங்குலாரிட்டியோ அதுக்குள்ள போய் நம்ம அறிவை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் அறிவுகளையும் முடமாக்கக்கூடியது அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னோம். இங்க 40 பக்கம் ஒரு சுட்டி காட்டினார் இல்லீங்களா, அந்த விஷயத்துல அந்த 40 பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் புதுசாக ஒரு விதி கண்டுபிடிச்சிருக்கு. அதனுடைய பேர் குவாண்டம் மெக்கானிசம். குவாண்டம் மெக்கானிசம் என்பது அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியரி. இந்த தியரி ரிலேட்டிவிட்டி தியரிக்கு எதிரானது. இப்ப 2 தியரி ஆயிடுச்சு. ஒன்னு ரிலேட்டிவிட்டி தியரி, ஒன்னு குவாண்டம் தியரி. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா கிளாசிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அதாவது மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் விதிகளை உள்ளடக்கிய ஒரு தியரி அது. அந்த கிளாசிக்கல் தியரி எதை சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இயக்கக்கூடிய ஒரு விதியை சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லல, எது அணுவுக்குள்ள எப்படி இயங்குது அப்படின்ற விதிய கிளாசிக்கல் விதி இல்ல. அது ரிலேட்டிவிட்டி தியரியால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அங்க செயல்படுறதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிக்க, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்க அந்த கேள்வி கேட்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிங்குலாரிட்டி என்ன சொல்லுது, அதுக்குள்ள போய் நாம எதையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் தான் அங்க நடக்குது, அதுதானே சிங்குலாரிட்டி. இப்ப இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுவுக்குள்ள புகுந்து அதனுடைய புரோட்டான் எலக்ட்ரானுடைய ஃபங்க்ஷனை நாம அளக்க முடிந்தால், அளக்க முயற்சி செய்தா நம்மனால ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த லிமிட்டுக்கு அப்பால நம்மனால புரிஞ்சுக்க முடியாது. நம்பர் 1. 2வது விஷயம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப தீவிரமா இன்னும் எவ்வளவு முயற்சி கூடுதலா எடுத்து அதுக்குள்ள அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்களோ, முயற்சி செய்றீங்களோ, அந்த முயற்சியை அந்த இயக்கத்திலிருந்து தவறான ஒரு பாதையில உங்களுக்கு காட்டும். அதாவது அந்த இயக்கத்திலிருந்து அதை விலக்கி விடும். அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறது ரிசல்ட் தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன இந்த 40 பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றேன். இப்போ இந்த எல்லா விதிகளையும் சேர்ந்து ஒன்றிணைத்து ஒரே ஒரு விதியாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஆக்கல. அதாவது இந்த உலகத்து மிகப்பெரிய பேரண்டம் இருக்குது பாருங்க, இந்த யூனிவர்ஸ். இத இயக்கிற அடிப்படை விதிகள் ஆக மொத்தம் 4. மொத்தமே 4. முதலாவது விதி யூனிவர்சல் கிராவிடேஷன். 2வது விதி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபோர்ஸ். முதல் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், 2வது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், 3வது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், 4வது ஹெவி நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஹெவி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அல்லது ஹெவி நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதுல 3 விதிகளும் அணுவுக்குள்ள செயல்படுறது. ஒரு விதி வெளியே நிக்குது. எது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வெளியே நிக்குது. இது இருக்கிற போர்ஸ்லயே வலிமை குறைந்த போர்ஸ் இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேல்ல பேரளவுல இதுதான் இயக்கிட்டு இருக்கு. இத 4ஐயும் சேர்ந்து ஒன்றிணைத்தால் அப்போது ஒரு விதி கிடைக்கும். அந்த விதியின் அடிப்படையில பார்த்தா அந்த சிங்குலாரிட்டி இருக்குன்னு நாம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்துச்சுல்ல, அப்ப குவாண்டம் கிராவிட்டின்னு அதுக்கு பேரு கொடுத்துடலாம். அப்ப சிங்குலாரிட்டி ஒழிந்து போய் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும். அந்த சமயத்துல பிரபஞ்சம் விதிப்படியே உருவாகுது. சிங்குலாரிட்டி இருக்கும்போது என்ன விதிப்படி உருவாகுதுன்னா பிக் பேங்குக்கு பிறகுதான். பிக் பேங்குக்கு முன்னாடி விதி இல்ல. ஆனா இப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸையும் இணைத்து குவாண்டம் கிராவிட்டின்னு அதை மாத்த முடிஞ்சா அப்போ பிக் பேங்குக்குள்ள சிங்குலாரிட்டி ஒழிஞ்சு போயிடும். அங்க என்ன இருக்கும்? குவாண்டம் கிராவிட்டி தான் இருக்கும். அப்போ அந்த விதிப்படி பிரபஞ்சம் மொத்தமே உண்டாயிருச்சு. அப்ப கிரியேட்டர் தேவையே அப்படின்னு சயின்ஸால சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னா, அப்படி ஒண்ணு கண்டுபிடிக்க முடிச்சுச்சுன்னா கிரியேட்டர் தேவை அப்படின்னு அறிவியல் நிர்பந்தம் செய்யாது. நிர்பந்தம் செய்யாதுன்னா மறுக்கும்னு அர்த்தம் கிடையாது. நிர்பந்தம் செய்யாது.
உண்டுன்னு சொல்லாது. இதுதான் உண்டுன்னு நிர்பந்தம் செய்யாது, இல்லைன்னு நிர்பந்தம் செய்யாது. இதுதான் அந்த விதி சொல்லுது. இப்போ விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் இதுல. ஒன்னு, அந்த யூனிபிகேஷன் தியரி இன்னும் கண்டுபிடிக்கல, அது இமேஜின், அதாவது எதிர்காலத்துல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பனையில இருக்கு. ரெண்டாவது, அந்த விதி கண்டுபிடிச்சா கூட என்ன அர்த்தம், விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம், விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம். அந்த விதி எப்படிப்பட்ட விதி தெரியுங்களா? இப்ப ஒரு ஊர்ல ஒரு ஸ்டேட்ல மது அருந்துவது தடை செஞ்சுட்டாங்க, மது அருந்த கூடாது அப்படின்னு தடை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப ஒரு ஆள் மது அருந்துனா சட்டப்படி குற்றமா இல்லையா? அந்த கவர்மெண்ட் மது அருந்தலாம்னு சொல்லிவிட்டா மது அருந்தலாமல்ல, சட்டப்படி குற்றம் இல்ல. ஆனா மது அருந்துற குற்றம் செய்யறான் இல்லையா? அப்ப சட்டப்படி குற்றம் இல்லைன்ற மாதிரி இந்த குவாண்டம் கிராவிட்டின்னு ஒரு தியரியை உருவாக்க முடிஞ்சா தியரி படியே, அதாவது லா படியே இந்த பிரபஞ்சம் உண்டாயிருச்சுன்னு சொல்லாம அப்ப எதுக்கு கடவுள் உண்டுன்னு சொல்லணும் இப்படின்னு அதை கேட்டிருக்கான். இதுல என்ன இருக்குது கடவுளை மறுக்கிறதுக்குன்னு எனக்கு புரியல, சொல்லுங்க. அவங்க ஐன்ஸ்டைன் மாதிரி விளக்கிட்டாங்க, நான் அடிமட்ட நிலையில விளக்குறேன். அதாவது 40 பக்கங்கள் அவர் ஒரு பக்கத்தில் சொல்லியிருக்கிறார் இறைவன் இருக்கிறாருங்கிறதுக்கு. இறைவன் இருக்கிறதா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருந்தார், அதை அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, டாக்டர் ஐயா சொன்னாரு, நீங்க அந்த பகுதியை மட்டும் படிச்சுட்டீங்க, இன்னும் 40 பக்கத்துல கடைசி 40 பக்கங்கள் சொன்னார் அவரு. கடைசியில் ஒரு 40 பக்கங்கள்ல அதுக்கு இறைவன் இல்லை என்பதை மறுத்து ஆதாரங்களை அள்ளி வீசி இருக்கிறார், அதை நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம மறைச்சிட்டோம்ல, அவர் எடுத்து போடலாம்ல. அறிவியலை பத்தி தான் நேற்று பேசணும், இறைவன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தானே அவர் பேசிக்கிட்டு இருந்தோம். 40 பக்கத்துல அடுக்கடுக்கா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஆதாரம் தள்ளி போடுறாரு. நம்மளும் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஏத்துக்கிட்டு அவருடைய ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டு தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு ஆதாரத்தை தூக்கி போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? இந்த கேள்வி நம்மகிட்ட வந்திருக்கக்கூடிய கேள்வி இல்ல, அவர்கிட்ட போயிருக்க வேண்டிய கேள்வி. ஏன் அவர் போடலண்டா அவர் அப்படி எழுதவே இல்லை. என்ன எழுதிருக்காது 40 பக்கங்கள்னு பாருங்க. 40 பக்கங்கள்ல நீங்க உள்ள போக வேண்டாம், இண்டெக்ஸ்ல எடுத்துக்கிறோம். அது 187வது பக்கத்தோட செய்தி முடியுது. அதுக்கு பிறகு அப்பெண்டிக்ஸ் போடுறாரு. அது கலீலியோண்டா யாரு, ஐன்ஸ்டைன்டா யாரு, இசாக் நியூட்டன்டா யாரு அப்படிங்கறத பின்னால உள்ளது. அவர் புத்தகம் 184வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது, கடைசி பக்கம். அதுக்கு 184வது பக்கம் 5 பக்கம் தான் எழுதுறாரு. 184வது 7வது பக்கத்துல இருந்து 5 பக்கம் எழுதுறாரு. அதுல அந்த புத்தகத்துடைய முடிவை எழுதுறாரு. முடிவுல என்ன எழுதுறாருன்னா ஒன்னும் புரியாத புதிருங்கிற மாதிரி தான் முடிக்கிறார். அதுக்கு முந்தின பக்கத்துல யூனிபிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லிட்டு எழுதுறாரு. யூனிபிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லிட்டு அது என்னங்கிற அப்புறம் சொல்றேன். அப்புறம் ஆரோ ஆஃப் டைம் அப்படின்னு எழுதுறாரு, காலத்தை பற்றிய உள்ள காலம் எப்படி நின்று கொண்டு போகுதுங்கிறத பற்றி உள்ள விதிகள். அப்புறம் ஆரிஜின் அண்ட் ஃபேட் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, எப்படி அழியுங்கிறத பத்தி, அவர் ஒரு கருத்து வச்சு. இதுதான் 40 பக்கங்கள். இந்த 40 பக்கங்கள்ல உலகம் எப்படி தோன்றுச்சுங்கிறது பிக் பேங் தியரியை சொல்றாரு. எப்படி அழியுங்கிறதுக்கு அவர் ஒரு தியரி சொல்றாரு. அதுக்கு மாற்றமாக நிறைய பேர் வேற தியரி சொல்றாங்க. பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போயிட்டு இருக்கு இல்ல, இதுக்கு காரணம் பிளாக் எனர்ஜின்னு சொல்லிட்டோம்ல. பிளாக் எனர்ஜி தான் அந்த வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுதுன்னு சொன்னோம்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளாக் எனர்ஜி வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே போவதனால அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போய் எல்லாம் செதறி போயிடும், செதறி போய் இந்த பிரபஞ்சமே வெடிச்ச மாதிரி போய் அழிஞ்சு போயிருங்கிறார் எல்லாரும் சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இன்னொரு தியரி சொல்றாரு. அவர் என்ன தியரி சொல்றாருன்னா, இந்த கிரன்ச் தியரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கிரன்ச் தியரின்னா, இப்ப பிளாக் எனர்ஜி தான் மிகைத்து இருக்கிறது, மிகைத்து இருக்கிறதுனால அது விரிச்சுக்கிட்டே போகுது. எதை மிகைத்து இருக்குது? கிராவிடேஷன், புவியீர்ப்பு சக்தி தானே இழுக்குது, இழுத்துக்கிட்டு இருக்கிறதே மிஞ்சி இது விரிச்சுக்கிட்டு போகுது இல்ல. ஒரு காலகட்டம் வரும், அப்ப இந்த பிளாக் எனர்ஜியுடைய பவர் குறைஞ்சு போய் ஈர்ப்பு சக்தியுடைய பவர் அதிகமாகி விரிஞ்சுக்கிட்டு இருக்கிற யூனிவர்ஸ் திரும்ப பிடிச்சி இழுக்குங்கிறார். திரும்ப பிடிச்சி இழுத்து பழைய மாதிரி உன்னோட ஒன்னு ஒட்டி, இந்த சிங்குலாரிட்டியில ஒண்ணும் இல்லாம வந்துச்சு, அந்த மாதிரி உன்னோட இணைந்து மோதி உலகம் பிரபஞ்சம் அழிஞ்சு விடும் அப்படிங்கிறார். இதுதான் அவர் சொல்றாரு தவிர கடவுள் இல்லை என்று எங்கேயுமே அவர் சொல்லவில்லை. ஆனா அவருக்கு இந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உள்ளவர் இடையில அதையும் சொல்றாரு. இதுல இருந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், இது ஒரு புறம் இருக்க, அவர் கடவுள் இல்ல சொல்ல இல்ல, கடவுள் இருக்கிறார் என்று இவர் ஒரு மனிதர், கடவுள் இருக்கிறார் ஒரு இடத்துல சொல்லிருக்கிறார். அதை நேரத்தில் படிச்சு காட்டிட்டோம். கடவுள் இல்லைன்னு இன்னொரு இடத்துல சொல்றாருன்னு வச்சுக்கிறேங்க, அவர் மனிதர். சில நேரம் சரியாவும் சொல்லுவார், சில நேரம் தப்பாவும் சொல்லுவார். இப்ப சொன்னாங்க பெரியார பத்தி சொன்னாங்க,
இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் எல்லாம் அல்லாஹ் அக்பர் அது பகுத்தறிவோட பேசணும் செய்யுது. அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லி வீட்டை விட்டு ஓடி போற மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உலசைய மகன் சொன்னால கழுத்துல கத்தி வயிற்றுல கத்தி இது வீட்டை தீய வச்சு கொளுத்துறது அது பகுத்தறிவு இல்லாத தூக்கி வீசிடுவோம். எது சரியோ எடுத்துக்கிடுவோம், எது சரியில்லையோ தூக்கி வீசுவோம். ஒரு தட்டுல நல்ல சாப்பாடும் இருக்கும், சாணியும் இருக்கும், சாணியை தள்ளி விட்டு நல்லதை எடுத்துக்கிடுவோம். இதுதான் மனுஷனுடைய நம்ம செய்ய வேண்டிய அறிவு பகுத்தறிவாதிகள் செய்யறது இதுதான். ஆனா ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னாலும் அவரே இறைவன் இருக்கிறான்னு சொல்றாருல்ல, இது புத்திசாலித்தனமானது. இது மறுக்க முடியாத இடத்துல அவர் இறைவன் இருக்கிறான்னு சொல்றாரு. சில இடங்கள்ல அவர் இல்லைன்னு சொன்னா இது பகுத்தறிவு அறிவு அவருடைய அறிவுக்கு அப்படி புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு விட்டு போக வேண்டியதுதான். பெரியார் எப்படி சொன்னாங்கல்ல பகுத்தறிவுக்கு புறமா பேசணும் அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருங்க. அடுத்ததாக உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் தியரி நிரூபிக்கப்பட்ட தியரி இல்ல, அவர் கேட்ட கேள்வி எவல்யூஷன் தியரி நிரூபிக்கப்பட்ட தியரின்னு நேற்று டாக்டர் சொல்லியிருந்தாரு. உங்களுடைய அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாரு. அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தொடர்களே, நேற்று வரைக்கும் அந்த இது முடிஞ்ச உடனே எதை விவாதம் பண்ணமோ அந்த விவாத பொருளை மட்டும்தான் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாமே முடிய போகுதுங்கிறதுனால திரும்பி ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன வாதம் பண்ணோமோ அதை திரும்பி சொல்லி நீங்க கடவுள் இருக்கிறதா சொல்லிட்டு அங்க போய் நின்றுக்கிறீங்க. இது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்ல. இப்போதைக்கு நீங்க திரும்பி அதை என்ன சொல்லிருக்கணும், நேற்று கேள்வி கேட்க அப்ப அவர் இருக்கும் போதே அந்த கிளிப்பிங்ஸை வச்சே பதில் சொல்றதுதான் சரியான விஷயமா இருக்கும். இப்ப அவர் போன உடனே நீங்களா ஒரு விஷயத்த சொல்லிட்டு திரும்பி அதை நீங்க ஆரம்பிக்க கூடாது. அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அதாவது சிங்குலாரிட்டிங்கன்னா அதை புடிச்சு காமிங்க, அறிவியல் பூர்வீக அதை நிரூபிச்சுட்டு அது எவ்வளவு நீளம் அகலம் உருவம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் தூக்கி வைங்கன்னாங்க. அப்படியே இருங்க. திரும்பி அதே மாதிரி விளக்கம் சொன்னீங்கன்னா ஐயா தான் கூட்டு வரணும், திரும்பி அவங்கள தான் கூட்டு வரணும். சிங்குலாரிட்டியை பற்றி மீண்டும் விளக்கம் தேவையில்லை. கடவுள் இருக்கிறாருன்னா அதுக்கு மேல ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா அதை நிரூபிச்சுட்டு அது இங்க இவ்வளவு பெருசு இருக்கு, இதை விட சூப்பர் பவர் ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, நீங்களும் ஒண்ணு பிடிச்சு கொண்டு நிப்பாட்டல, அதனால நீங்க சொல்லக்கூடாது. பேசுற ஒரு ஆளு நீங்க அதை ஒழுங்கா கடைபிடிக்கணும். என்ன செய்யணும்னா ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டாங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அது இன்னைக்கு உள்ள தலைப்புல உள்ளது இல்ல. நீங்க என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா, இது இந்த தலைப்புல உள்ளது இல்லைன்னு அப்ப நீங்க சொல்லி இருக்கணும். அத உங்கள்ட்ட அறிவியல் சம்பந்தம் கேட்டாங்களே, நேத்து உள்ள டாபிக் தானே அதுதான் நீங்க ஆன்சர் பண்ணீங்க. அப்ப நீங்க அதை அனுமதிச்சீங்க, நீங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் அனுமதிச்ச மௌனமா இருந்த அனுமதி. அதே மாதிரி நாங்க நீங்க அனுமதிச்ச உடனே சரி ஃப்ரீயா விட்டுருக்கு லாஸ்ட் தானே அப்படின்னு எடுத்து என்ன செய்யணும், விதிப்படி உள்ள ஆளு சொல்லிக்கிறேன், நான் சொல்லி முடிச்சுக்கோங்க. அதன்படி நீங்க நடக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இதுவரைக்கும் நம்ம என்ன அணுகிட்டு இருக்கிறோம், ஒரு விதியை மயிர்னா எங்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நீங்க மைக்க பிடிச்சிட்டு வர்றதுல இருந்த எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் கண்றிய 9:30 மணிக்கு முடிஞ்சிடும். எங்கள்கிட்ட சொல்லி இந்த விதி மீறி கேட்கறாங்க, அப்படித்தானே பேசிட்டு இது வரைக்கும். விதிமுறைகளை நீங்க மைக் எடுத்து ஆடியன்ஸ் பேசலாமா? அவங்க கேள்வி கேட்கிற தப்புன்னா யார்கிட்ட சொல்லணும்? நீங்க என்ன விதியில நீங்க பேசுனீங்க? நீங்க விதி ஒரு ஒழுங்கு சிஸ்டம்னா நீங்க ஒரு தப்பு செஞ்சா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்கள்கிட்ட கேட்கறோமா இல்லையா? இது சரியில்லை, அரை மணி நேரம் குடிக்கிறோமா அப்படி சொல்லணுமே தவிர ஆடியன்ஸ் பேசி நீங்க ஒழுங்கு மீறினீங்களா இல்லையா? நீங்க சபை கட்டுப்பா இவ்வளவு நேரம் இருந்ததை ஒரு செகண்ட்ல ஒரு டைப்பை மாத்தி விட்டீங்களா இல்லையா? எவ்வளவு அழகா இருந்தது இது. நீங்க எந்திரிச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி எப்படி ஏன் போனீங்க? எங்கள்கிட்ட சொல்லணும், சார் இந்த மாதிரி பண்றாங்க ஐயா சரியில்லை, நாங்க உங்கள்கிட்ட சொல்றோமா இல்லையா? நீங்க அணுகிற மெத்தட தப்பா இருக்கு. முதல்ல சில விஷயங்கள் மீறுவாங்க. லாஸ்ட் உரையில புதுவாதம் வைக்க கூடாதுன்னு இருக்குது. லாஸ்ட் உரை எங்களுக்கு சொல்லப்படல, நீங்க அந்த இடத்துல குறுக்கிட்டு என்ன செய்ய சொல்லி இருக்கணும். யாவப்படுத்துற விஷயங்கள்ல தான் சில மிஸ்டேக் ஆயிருக்குமே தவிர இப்போ அந்த முதல் கேள்வி கேட்கும்போது நீங்க சுதாரிப்பா என்ன பண்ணணும், இது இன்னைக்கு தலைப்பா இந்த லாஸ்ட் தலைப்பா, நீங்க எதுக்கு பழைய அந்த எதை பத்தி கேட்டார் முதல் கேள்வி, அந்த உயிரற்றதுல இருந்து உயிருள்ளது வருமாங்கிறத முதல் கேள்வி, அது எந்த தலைப்பு பற்றிய கேள்வி. அப்பயும் அது உங்களுக்கு தோணவில்லை, அப்ப ஏன் நீங்க ஆன்சர் பண்ணீங்க? ஒருத்தர் மாத்தி 2 பேரும் ஆன்சர் பண்ணீங்க. எதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு பதிலே இது இந்த தலைப்பில் உள்ளது இல்ல, நீங்க நேற்று உள்ளது கேட்க கூடாது, இன்னைக்கு உள்ளது கேளுங்க உடனே சொல்லி இருந்தால் வந்த கேள்வி அப்படி வந்திருக்காம இல்லையா? வாசலை திறந்தது நீங்க, அந்த வழியில போனது அவங்க. சரியா? அப்ப எதுக்கு சொல்றேன்னா நீங்க அணுகிற விதம் தப்பு. என்ன எங்கள்கிட்ட நீங்க சொல்லணும். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்க. இது பெரிய இந்தாங்க பெரிய மேட்ருக்கு அங்க சர்ச்சை பண்ற மேட்டர்ல இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க விட்டுருவோம், அவ்வளவுதான். அதான் எங்க டாபிக். கொடுக்கலாமா? சரி, ஒரு கேள்விக்கு கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்லையா? 1 மணி வரைக்கும் உட்கார நாங்க ரைட். வந்தாங்க வரீங்க, அந்த சர்த்தை சொல்லிடுவோம். தயவு செய்து இன்று இந்த லாஸ்டா பேசின தலைப்பை பற்றி
தயவு செய்து ஏன்னா அது வந்து நாங்க வேணும்னு அனுமதிக்கல, இதை நீங்கள் பெரிதா எடுத்துக்கொள்ளாம பதில் சொல்றீங்கன்னு தான் நாங்க பெருந்தன்மையா எடுத்தோமே தவிர மீறுகிற மேட்டர்ல கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அது நிறுவனருக்கு நாங்களா கேள்வி கேட்கறாங்க அவங்க. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யறோம், அப்படி செஞ்சுக்கிறோமா? அதான் இன்று பேசுனது மட்டும் கேட்க சொல்லுவோமா அல்ல வேணான்றோமா? சரி ரைட், ஓகே. நீ சுருக்கமா சொல்லுவோம். ஏன்னா அல்ல அது கேட்டதான் விரிவா போகுது உங்களுக்கு, அந்த அந்த அதுல போறதுனால விரிவா போகுது, இதுனா சின்னதா போயிடும். சரி, நல்லா கவனிங்க. தயவு செய்து ஒருவர் ஒரு கேள்வி கேளுங்க. ரெண்டாவது இந்த லாஸ்ட் தலைப்புலாம் கேட்கணும். லாஸ்ட் தலைப்புல என்ன வேணாம் கேட்கலாமா? இல்ல வேணாங்கிறார் அவரு. இல்ல அவர் வேணாங்கிறார். நீங்க ஒரு கருத்தாக்கி சொல்லுங்க. சரி, இல்ல அவர் வெற்றி வந்து சொற்படி வச்சுக்கிறோம். வேணாம் அப்படி வச்சுக்கிறோங்க. சரியா? இன்னைக்கு லாஸ்டா பேசுற 1 மணி நேரம் கொடுக்கலாமா வேணாங்கிறீங்களா? அதுவும் ஐயா ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்லிடுறேன் ஐயா, தெளிவா சொல்றேன். கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். இல்ல அத குழப்பத்திற்கு காரணம் எது ஏன் வந்தது அப்படின்னாக்க, அவங்க சின்னதா கேள்வி கேட்டா நீங்க உரைநடை மாதிரி அந்த பதில வந்து உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிற மாதிரியே பதில அறிவிக்கிறீங்க. சோ அது தவறு இல்ல, நமக்கு குறிப்பிட்ட டைமிங் நமக்கு அமைச்சிருக்கோம் இல்லீங்களா? இப்ப 9:35 முடிவடையும். இதுக்கு உண்டான இன்னைக்கு உள்ள கேள்விகளை கேட்கட்டும், முடிச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. மதியமே நான் சொன்னேன், நான் மதியமே கிளம்பிடணும் சார் அப்படின்னு நேற்று ஒப்புக்கொண்டதுனால அதனாலதான். உங்களுக்குள்ள 4 கருத்து இருக்குது, நீங்க ஒன்னா கருத்து முடிவு பண்ணி சொல்லுங்க. ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க என்ன செய்யணும். சரி, அமைதியா இருங்க. அதாவது முறைப்படிமா ஒப்பந்தப்படி முடிஞ்சு போச்சு. இனிமே நீட்டுறது அவங்க உடன்பட்டா செய்வோம். நம்ம கேள்விகளை சந்திக்கிற எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்ல ஏத்துக்கொள்வோம். என்ன சொல்லுவோம்? இடையில எந்திரிச்சு விதிமுறை மன்னிக்கும் தோழர்களே, மீண்டும் சகோதரத்துவமா தவறு ஏற்பட்டுவிட்டது. இப்போதைக்கு திரும்பி நீங்க அதே அறிவியல் பூர்வமான விவாதத்துக்கு போனா அதே அறிவியல் கிளிப்பிங்ஸோட அது சம்பந்தமான ஒரு 10 வருடம் படித்தவர்கள் கூட வச்சுக்கிட்டு அப்போ நீங்க கேள்வியே கேட்கல. அப்போ அதுக்கு சரியான விளக்கம் முழுதாக 24 மணி நேரம் அதற்காக செலவிட்டு விட்டாகிவிட்டது. மீண்டும் அடுத்த தலைப்புக்கு ஒரு 5 மணி நேரமும், மீண்டும் ஒரு அடுத்த தலைப்புக்கு 5 மணி நேரமும், இவ்வளவு நேரம் விவாதம் மணி ஆகிவிட்டது. விவாத ஒப்பந்தத்துப்படி அந்த நடந்து முடிந்த விவாதத்தின் பேரில் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கப்பட வேண்டும், 1 மணி நேரம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. திரும்பி மீண்டும் எல்லா கேள்வியும் கேட்டாக்கா நீங்க எப்ப முடியும் அது உங்களுக்கே தெரியும். அது திரும்பி ஒரு விவாதத்துக்கு முடிவாகவும் இருக்காது. திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில தான் நீங்க வந்து மனசாட்சி படி சொன்னீங்கன்னா திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில தான் போகும். அதனால அது இப்போதைக்கு முடியாது. அறிவியல் பூர்வமான விளக்கத்துல அதான் இப்போதைக்கு நீங்க காலையில் வேணா காலையிலையும் மதியானமும் சேர்ந்து இருந்த விஷயத்துக்கு நீங்க விவாதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் எடுத்துருக்காங்க. அரை மணி நேரம். அதாவது இருங்க. ஹலோ, நான் சொல்ற கேளுங்க. கடைசியாக ஒப்பந்தப்படி என்ன நீங்க கேள்வி கேட்கணும்னா முறைப்படியே எந்த தலைப்பு கடைசியா பேசப்படுது அந்த தலைப்பில் தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் முறைப்படி. நீங்க எல்லா கேள்வியும் கேட்டீங்க. அது காரணம் என்னன்னா நாங்களும் சொல்லிட்டு இருக்கனால நீங்களும் கேட்டீங்க. நாங்களும் அதை உணர்த்தல, அவங்களும் உணர்த்தல. நீங்க எங்க தலைப்புக்கு மாதிரி கேட்டிருக்க, நாங்களா கேட்டிருக்கணும், அது அவங்களாவது கேட்டிருக்கணும். 2 பேரும் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த விதிப்படியே நம்ம போயிருவோங்கிறாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. விதிப்படி கூட டைம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளா தான் அந்த டயத்தை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரத்தில் என்ன கேள்வி கேட்கணும்னா இந்த 3வது ஆற்றிய உரை இருக்குல்ல, ஒருதான் இல்லையங்க, 3 தலைப்பு தானே. அதாவது 3வது இப்ப இறுதியாக இப்ப பேசின இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த தலைப்புல நாங்க சிலது எடுத்து வச்சிருப்போம், அவங்க சில எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கேட்கணும். அந்த 1-2ல கேட்கறவங்க இருந்தா உட்கார்ந்துருங்க பேசாம. 10:05க்கு கேள்வி எவ்வளவு இருந்தாலும் சரி 10:05க்கு முடியும். கேள்வி எவ்வளவு மிச்சம் இருந்தாலும் 10:05 தான் டைம். கேளுங்க. ஓகேங்க, இது உங்க கருத்து ஓகே? கேளுங்க. எல்லாரும் உட்காருங்க. இடையில யாரும் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் இருந்தோம்ல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கஷ்டமா நமக்கு. 3வது தலைப்பு மட்டும் இடையில சத்தம் போடுறீங்க. நிக்கிறோம், லைன்ல நிக்கிறவங்க நிறைய சத்தம் போடுறீங்க. யாரும் தயவு செய்து பேசக்கூடாது. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று வரை நடந்த விவாதத்தில், இன்று வரை இல்ல, இன்று இப்ப வரைக்கும் நடந்த விவாதத்தில் சகோதரர் சிப்பிராஜன் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்தே எங்களெல்லாம் பார்த்து, அதாவது மோட்டிகத்தனத்தில், அதாவது ஒரு பக்தி அடிப்படையில் இருந்து கேட்காதீங்க,
வெளியில இருந்து கேளுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. வெளியில எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தியை விட்டு அறிவு அடிப்படையில கேளுங்கன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம். எங்களை பார்த்து கேட்டதுனால இந்த கேள்விக்கு சொல்றோம் பதில். பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம். ஆனால் குருட்டு பக்தி அடிப்படையில் நாங்க கேட்கல, யாருமே கேட்கல. இது ஏன் இப்படி சொல்றோம்னா எல்லானவருக்குமே இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுவரைக்கும் சொன்ன எந்த பதிலுக்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. பெரியார், அதான் கேள்வி கேட்கிறேன். பெரியார் திருமணம் முடித்தார் இல்லையா? திருமணம் முடிப்பதற்கு சில காரணங்களை சொன்னாங்க. பெண்ணடிமைத்தனம் என்று இதெல்லாம் முடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் ஒரு சொத்துக்காக திருமணம் முடித்திருக்கிறார்கள். கேள்வி பீஜானன் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் அவர்களுடைய செய்திகள் என்ன? என் கருத்து கேக்குறீங்களா? என் கருத்து தான் வாரத்தில் வச்சேன். அது என்ன கருத்துன்னு கேட்டா, பெரியார் சுருக்கமா சொல்லிடுறேன், சொன்ன பதில் தான். பெரியார் இந்த சாதி மறுப்பு விஷயத்தில் மட்டும் அவர் கவனம் செலுத்தியதால் மற்ற விஷயத்தில் அவர் ஆழமா சிந்திக்கவில்லை. இது ஐயா அவர்கள் சில இடங்கள்ல அதுதான் ஒரு முக்கியம், கடவுள் மறுப்பு முக்கியமானது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் அவர் சரியாக சிந்திக்கலன்னா நம்ம கருத்து பதில் சொல்லிட்டோம். சொன்னதை மற கேட்க கூடாது. சொன்னதை தான் கேட்கறீங்க, எல்லாமே புதுசா கேட்கல. என்ன உருப்படாம கேள்வியா இருக்கு? கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேள்வி கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்களுக்கு கடைசி தலைப்பிலேயே கேள்வி கேட்கிறோம். அதாவது சிற்பி ராஜன் அவர்கள் கேள்வி பேசும்பொழுது சொன்னாங்க, நாங்க கை விலங்க போட்டிருந்தா கலட்டி விட்டுருவோம், கால் விலங்க கலட்டி விட்டுருவோம், மண்டையில போட்டிருக்கக்கூடிய விலங்கை எங்களால் கலட்டி விட முடியாது என்று சொல்லி ஒரு பேச்சில பேசினார். அதாவது எங்களுக்கெல்லாம் மண்டையில விலங்கு பூட்டப்பட்ட மாதிரி, அதாவது மத நம்பிக்கை உடையவர்களுக்கு உள்ளது போல சொன்னாரு. உண்மையிலேயே இங்க நடந்த விவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் பிடிவாதமாக உண்மையை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு முரண்பாடுகளை உங்க அணியில் இருக்கக்கூடியவர்கள் முரண்பட்டீங்கன்னு சொன்னா இதை விட ஒரு பொய்யான ஒரு கொள்கையோ பொய்யான ஒரு சித்தாந்தமோ இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதான் பகுத்தறிவு. பகுத்தறிதல் என்று சொன்னால் பார்த்து இல்ல என்ன கேள்வின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது பொங்கலுக்கு செய்யக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகை பெரியார் கொண்டாடணும்னு சொன்னதையும், அதே போன்று சிலைக்கு நினைவஞ்சலி செய்யறது, பிறந்த நாளுக்கு பெரியாருக்கு சிலைக்கு செய்யறதை பத்தி பேசும்பொழுது ஒருத்தர் அவர் பேசும்போது சொல்றாரு, இது நீங்க டிசம்பர் 6க்கு செய்யறது இல்லையா, அது போன்று நாங்கள் இவரை மரியாதை நிமித்தமாக செய்யறோம் சொல்றீங்க. இவர் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இது தப்புதான், இது நீக்கப்படதான் செய்யணும், அது உடனடியாக செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய எந்த பிரச்சார மேடைகள்ல இது குறித்து இது தப்புதான், சிலைக்கு போயிட்டு மாலை அணிவிப்பதும் அதுக்கு மரியாதை செலுத்துவதும் தப்புதான் என்று எந்த பிரச்சாரத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க? நீங்கள் வேகமாக பிரச்சாரம் செய்யாதவர்களா? வேகமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க. போட்ட பூணலை அறுத்தா அது தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தோம் சொல்றீங்க, இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மாத்தவே இல்லை. அது அல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னா, கேள்வி இதுதான் முரண்பாடு. இருங்க, இதனால கேள்வி கேட்கிறோம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடாது தயவு செய்து. என்ன ஒப்பந்தத்தில் இருக்கோ கேள்வியாக உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன்னு சொல்லுங்க. கேள்வியா கேளுங்க, கருத்தா கேட்காதீங்க. கேள்வி உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் அனுமதிச்சது என்பது உங்களுடைய பகுத்தறிவுக்கு எதிரானது என்பதை நீங்க ஒத்துக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில் மாத்துவோம்னு சொல்றீங்க. ஆனால் அவர் பேசும்போது சொல்றாரு, அதை செய்யத்தான் வேண்டும், அப்படி ஒரு பெரியவரை கண்ணியப்படுத்தத்தான் வேண்டும் சொல்றீங்க. உங்கள இதில் எந்த நிலைப்பாடு நீங்க சரியாக இருக்கிறீங்க அதை சொல்லுங்க. இந்த மக்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு தோழர் சொன்னாரு, ஆங்கிலத்தில் ஏதோ சொன்னாரு, 1+950 ஏதோ சொன்னார். அதெல்லாம் எனக்கு புரியல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதை படிக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி ஐயாவோட கருத்து, அந்த மக்கள் எப்படி எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த வேடம் போட்டு சொன்னார். எல்லாம் அந்த மக்களுடைய உயிர்வுக்காக தானே தவிர
அந்த மக்கள் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தவிர அவங்கள வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவங்கள இன்னொரு குழியில போய் தள்ளணுங்கிறதுக்காக கிடையாது. இது அவரு சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, ஆழமான கருத்து அதுவா தான் இருக்கும். இதுல தவறு அவரும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி உங்க அணியில சொன்னாரு, நாமெல்லாம் மனிதர்கள், நாமெல்லாம் தவறு செய்யற ஆட்கள்னு சொன்னார். ஐயா கடைசியில உட்காந்து சொன்னார். அதே மாதிரி நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் தவறு வரும். நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் நடந்ததுல எது பாராட்டுக்குரிய விஷயமோ அது உங்க சார்பா கூட அவங்க சார்பா கூட இருக்கலாம். ஐயா நாங்க இது வரைக்கும் எவ்வளவு கூட்டத்தில் வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் தீரல, இன்னைக்கு வந்த உடனே இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், குர்ஆனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுங்க. எங்க மேல குறை இருக்கா ஒரே வரியில 2 வரியில சொல்லுங்க. அரை மணி நேரமும் 3/4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உங்களுடைய கேள்வியே ஒரு பெரிய பாராகிராஃபா இருந்தா அப்புறம் திரும்ப விவாதம் மேட ஆரம்பிச்சு இது 1 வாரம் கழிச்சு தான் முடியும். அதனால பதில் சொல்ல முடியாததோ பதில் சொல்ல தெரியாமையோ கிடையாது. யார் எது செய்தாலும் இப்ப பெரியார் கருத்தை நீங்க ஏத்துக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை கிடையாதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுங்க. பெரியார்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க குர்ஆன் கொடுத்துறீங்க அப்படியே நான் வந்து இஸ்லாத்துல சேர்ந்துட போறேன்னா கிடையாது. அதை புறக்கணிக்க போறேன்னா கிடையாது. அதை படிக்க போறேன். அதை படிச்சாதான் எனக்கு உண்மைன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு தோழமையோட ஒரு அன்போட ஒரு வாதம் இருக்கணுமே தவிர இதுல ஒன்னும் ஒரு எதிரித்துவம் கிடையாது. எங்களை நீங்க கூப்பிட்டதே உங்களுடைய பெருந்தன்மை தானே, அதை நாங்க ஒத்துக்க வேண்டாமா? அப்ப உங்களை நம்பி நாங்க இவ்வளவு தூரம், நீங்க எந்தெந்த ஊர்ல தான் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி நாங்களும் வந்திருக்கோம். அப்ப எங்களுக்கும் பெருந்தன்மை, இதுதான் தோழமை. இது சம்பந்தமா எது வேணாலும் பேசலாமே தவிர உங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது, எங்களுக்கு நீங்கள் எதிரி கிடையாது. கேள்வி ஷார்ட்டா சீக்கிரம் கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த அணு இதெல்லாம் சரியா புரியப்படல. எனக்கு பகுத்தறிவுனா என்ன, இல்ல பாக்குற அறிவு என்னங்கிறது சரியா தெரியல. அதாவது நீங்க பாக்குறது தான் அறிவுங்கிறீங்க, பகுக்கிறதுங்கிறது சிந்திக்கக்கூடிய அறிவை வந்து நீங்க அறிவுன்னு ஏத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட ஆனா நீங்க பெரியார வந்து அவர் சூரியனை வணங்கினா முட்டாள்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்படி ஒரு சூரியன் வணங்க சொல்லியிருந்தா அவர் முட்டாள் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நேற்று கூட பார்த்தா தியாகராஜா கோயில்ல பெரிய போலீஸ் பாதுகாப்போடு இருந்துச்சு. கோயில உண்டியில் உடச்சு போயிட்டாங்க, அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. இது என்ன செயல் எனக்கு தெரியல. நம்ம இருக்க சாதாரண மனிதர் தான், நீங்க நல்ல மினரல் வாட்டர் தான் சாப்பிடுறீங்க. கேள்விதான் இது. நீங்க சாப்பிடுறது வந்து நீங்க ஒரு நல்ல மனிதர் தான், நீங்க சாப்பிடுற உணவு நல்ல உணவு தான், நீங்க மினரல் வாட்டர் சாப்பிடுறீங்க. இந்த உணவு ஏன் கெட்டவன் வர்றாங்கிறது ஒரு கேள்வி. இந்த உணவு வெளியே வருது, ஏன் அந்த உணவை நம்ம சாப்பிட்டா என்ன, சிறுநீரை நம்ம சாப்பிட்டா என்ன? நான் கேட்கிறேன், இது பகுத்தறிவா இல்ல பாக்குற அறிவு? இது கேள்வி. தலைப்புல கேள்வி வாதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது கேள்வி இல்ல, ரிஜெக்ட் பண்ணுங்க. கேள்வின்னா நீங்களா ஒரு புது கருத்தை வைக்க கூடாது. தப்பு, அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்துட்டு இப்ப லாஸ்டா பேசின தலைப்புல இருந்து நான் உங்களோட கேட்க போறேன். அதாவது சகோதரர் ராஜன் வந்துட்டு சொன்னாங்க 36 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பெரியார் சொன்னாரு, கேள்விதான், செல்போன் வந்துட்டு 36 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு செல்போன் வரும் சொன்னாரு, அது இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்னாப்ல. அதே மாதிரி இந்த திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால், இந்த திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த தேனீ சம்பந்தமாக, இந்த தேனீக்கள் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாம என்னென்ன சொன்னாங்களோ, அதாவது என்னென்ன ஆதாரங்கள்லாம் இது இறைவேதம் தான் என்று சான்று சொன்னாங்களோ, அப்படிங்க அந்த இது வந்துட்டு இறைவேதம் தான் நீங்க என்று ஒத்துக்கிறீங்களா? பெரியார் சொன்னதை வந்துட்டு நீங்க நம்புறீங்க, செல்போன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, இது இறைவேதம் தான் என்று, இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? என்ன வந்து திருக்குர்ஆன் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தேனி வயிற்றுல 2 இல்ல இப்ப ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு உலக தலைப்புனாங்க, இப்ப அவர் திரும்ப சொன்னாரு, அதை பத்தி பரவாயில்ல. அது வந்து குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தேனி வந்து 2 துவாரங்கள் வழியா தான் தேனை எடுத்துட்டு போய் அப்படியே கூண்ல வைக்கிறது இல்ல, அதை உணவா அருந்தது. அது வெளியே வரும்போது 2 துவாரங்கள் வழியா வருது. அது நம்ம பிஜே ஐயா சொன்னாங்க, அந்த துவாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னாங்க. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆன்ல சொல்லி இருக்குன்னு ஐயா சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நாளைக்கு ஒரு கண்டுபிடிப்பு வரும், அதுவும் குர்ஆன்ல இருக்கும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அதுலயும் நவீன ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு, இந்து மதத்துல பார்த்தாலும் இருக்கு. அவங்க எல்லாம் உளறி கொட்டி வச்சிருக்காங்க, நீங்க தேடி பாத்தீங்கன்னாக்கா தெரியும். இல்லாத நீங்க குர்ஆன் மட்டும் படிச்சிருக்கீங்க, அதனால அதுல இருக்குன்னு சொல்றீங்க. நான் பைபிளும் படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன். யாரும் குறிப்பாக இப்படின்னு சொல்லவில்லை. ஒரே ஒரு இது ஏதோ படத்தை கூட கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இது சிறுமைப்படுத்தி பேசினாங்க, இந்த படம் எல்லாம் நியாயமா அப்படின்னு. ஐயா வரும் ஐயா, அதாவது
நேற்று தலைப்பா நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். இது நேற்றைய கேள்வி இருந்தாலும் ஒரு படத்தை ஏதோ கொஞ்சம் முன்னாடி காமிச்சு இதெல்லாம் நியாயமானு கேட்டாங்க. அப்ப அந்த தேனி படம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட படமா அது? அது இப்ப போட்ட படம் தானங்க. அப்ப கருத்து வந்து குர்ஆன்ல இருக்கிறது. ஆனால் படம் இப்ப இருக்கிற படம். நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போனா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒத்துட்டு போக தானே வந்திருக்கோம், சண்டை போட்டு போக வந்திருக்கிறோம். என்னுடைய பதில் சரியா இருக்கான்னு சொல்லுங்க, இல்லன்னா திரும்ப நல்லா விவரமா சொல்றேன். ஏன்னா அடுத்த தோழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்த கேள்வி கேளுங்க. அனைவரும் மீதும் இறைவன் சாந்திய சமாதானம் என்று நிலவட்டுமாக. தீக்க சகோதரருக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, சமீபத்தில் திருவாரூர் நகரத்தில் சேர்ந்தவனா ஒரு வெங்கல சிலை வந்து ஒன்னு திறப்பு பண்ணாங்க. நீங்க வந்து 10 ரூபாய்க்கு நாங்க திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் முடிச்சிடறோம்னு சொன்னீங்க. 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வெங்கல சிலை திறந்திருக்கிறாங்க. இந்த 6 லட்சம் ரூபாய் திறந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து கழிவா நினைக்கக்கூடிய காகங்கள் அதெல்லாம் என்ன செய்யுது, அந்த வெங்கல சிலை மீது 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெங்கல சிலை மீது மேல கொட்டுது. அதை கூட மறைக்கிறதுக்கு ஒரு கொடை கூட வைக்கல. ஆனா 6 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி உருவ சிலை செஞ்சவங்க ஏன் அதை வைக்கல? இதை பகுத்தறிவுன்னு நினைக்கிறதா? அதுக்கு அடுத்து என்னன்னா 4 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆனிச்சு. அந்த ஒரு கத்திரிக்கோள் வெட்டி திறப்பு நடத்துவதற்கு 4 மணி நேரம். அப்ப 4 மணி நேரம் பயணிகள் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா 4 மணி நேரம் பயணிகள் வந்து அலக்கழிக்கப்பட்டாங்க. இது மனிதனை எந்த நேரத்தை எப்படி மனிதநேயமாகும்? நீங்க இதுக்கு வந்து விளக்கம் சொல்ல மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். வாதத்துல வச்சதை கேளுங்க. அந்த ஊர்ல செஞ்ச அந்த ஊர்ல தான் அப்படி பதில் சொல்றீங்க. இல்ல இப்ப ஐயா சொன்னாரு திருவாரூர்ல வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. அது மேல மழை பெய்யுது, ஒரு கொடை கூட வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. மழை பெய்யறதுனால ஒன்னும் பெரியார் சிலைக்கு சளி பிடிக்க போறது கிடையாது. அவர் ஜலதோஷத்துக்கு அமிர்தாஞ்சனம் ஆஸ்பிரோவோ சாப்பிட போறது கிடையாது. அது ஒரு சிலை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நினைவு சின்னம். அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று நல்லா கேட்டாங்க. அந்த சிலை வச்சு ஒரு ரிப்பனை வந்து கத்திரிக்கோளை வெட்டுறதுக்கு 4 மணி நேரம் போக்குவரத்து வந்து தடை பண்ணாங்க, மக்கள் பாதிச்சாங்கன்னாங்க. தயவு செய்து ஒரே ஒரு முறை கும்பகோணம் வாங்க. இந்த சந்தனக்கூடு அன்னைக்கு பஸ்ஸையே திருப்பி விட்டுறாங்க வருஷா வருஷம். இது இந்த திருவாரூர்ல செஞ்சது தவறுதான். நான் அதை வந்து சரிப்படுத்தல. 4 மணி நேரம் போக்குவரத்தை வந்து ஒரு ரிப்பனை 2 நிமிஷத்துல வெட்டுற ரிப்பனை வந்து 4 மணி நேரம் போக்குவரத்தை தடை பண்ணி மக்களுக்கு இடையூறு பண்ணினால் அது தவறான செய்கை தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இப்ப நீங்க ஒரு இஸ்லாத்தை ஆதரிக்கிறதுனால சந்தனம் கூடுன்னு சொல்றேன். மாரியம்மனுக்கு சும்மா ஒரு குரங்கு கோயில் மாதிரி திருவிடு வச்சுட்டு தேர் இழுக்கிறான், 3 மணி நேரம் பஸ்ஸை விட மாட்டேங்கிறான். அவன் என்னடா மாதாவை தேர்ல வச்சு இழுத்துருவான், பஸ்ஸை விட மாட்டேங்கிறான். அதனால எல்லா மதமும் 4:30 மணிக்கு எங்களை தூங்க விட மாட்டேங்கிறாங்களா ஐயா? தூக்கத்தை விட தொழுகையே மேலானது எந்திரிங்கிறீங்களே. உங்க காதல மட்டும் விழுந்தா பரவாயில்ல, நான் 2:30 மணிக்கு மீட்டிங் போய் படுக்கிறேன், 4:30 மணிக்கு கத்துறீங்களே சீக்கிரம் எந்திரி தொழுகைக்கு வான்னு. நான் தொழுகிற ஆளா நானு? அப்ப அது நியாயங்கிறீங்களா? ஒரே ஒரு ஐயா சிலை திறக்கும் போது 4 மணி நேரம் போக்குவரத்து தடை ஆச்சு அப்படின்னு சொல்ற நீங்க தினம் காலையில தொந்தரவு பண்றீங்களே. உங்க ஆளுங்களுக்கு மட்டும் காதல விழுகிற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கருவி இருந்தா அந்த அல்லாஹ்கிட்டயோ வேற யார்ட்டையாவது கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நம்பாத எங்களுக்கு ஏன் அந்த தொல்லை? நான் 2:30 மணி 3 மணிக்கு போய் படுக்கிறேன். இப்ப நீங்களே ஒரு வாரம் இரவு பகல் வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் போய் படுங்க. காலையில 4 மணிக்கு வந்து தூக்கத்தை விட தொழுகையே மேலானது வாங்கன்னா வருவீங்களா? தொழுகையை விட தூக்கமே மேலானதுன்னு தூங்குவீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உடம்பு வலி உடம்பு வசதி பட்டவங்களுக்கு தெரியும். அதனால அந்த தப்புங்கிறது உங்ககிட்டயும் இருக்கு எங்க கிட்டயும் இருக்கு. நான் எங்க கிட்ட இல்லன்னு சொல்லல, அதை ஒரு குறையா சொல்லாதீங்க. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவர் லாஸ்டா அவர் முடிக்கும் போது ஒரு சகோதரர் வந்து பரிபாடல்ல மதம்னு சொன்னாரு. அப்ப இஸ்லாம் வந்து மதமானது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னா, மனிதனுக்கு காமம் செக்ஸ் வந்து இயற்கையாவே படைக்கப்பட்டிருக்குது நீங்க தான் சொன்னீங்க. இப்ப பெரியார் ஏன் அந்த செக்ஸுக்காக ஏன் திருமணம் பண்ணல? ஒரு சொத்துக்காக அதுக்காக திருமண காரணம் சொல்லக்கூடியவர் இந்த செக்ஸுக்காக ஏன் வரல? அந்த 2 கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது எல்லாரும் மதத்தை விட்டு மனிதனா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னாரு. இஸ்லாங்கிறது மதமான்னு கேட்கிறாரு. அதாவது மதத்தை விட்டுருவோம் எல்லாரும் சொல்லக்கூடிய அவர்கள் இதுவரைக்கும் நம்ம நிறுவன லாஸ்டா உள்ள விவாதப்படி கூட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு மதமா தான் இருக்கிறாங்க. அது ஒரு மதம் தான். பெரியார் சொன்னதை அப்படி நியாயப்படுத்தி கொண்டு போவது ஒரு மதம் தான். இன்னும் குரல் மதம் பெரியார் உண்டாக்குனாரு. இன்னும் சொல்ல போனால் இவங்க சுனாமியில போய் மதம் சொல்லக்கூடியவங்க இறங்கி வேலை செய்யறாங்க, மதம் வேணான்னு சொன்னவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் சொன்னாரு. பார்த்துட்டு தான் நின்று இருக்க முடியாது, அவரால் இறங்கி அந்த பணத்தை தூக்க முடியல. அப்ப மதம் இல்லை என்று மதம் இருக்கு என்று சொல்லிக் கொண்ட மனித நேயத்தை எங்களுக்கு காக்க முடிகிறது. மதம் இல்லை என்று சொல்பவர்கள் செய்வதை விட அதிகமாக
மதம் இல்லை என்று சொல்பவர்கள் சும்மா பேருக்கு மனிதனா இருப்பேன் மனுஷனா இருப்போங்கிற நாங்க வந்து இது பார்ப்பான்கிற ஒரு இனத்தை நாங்க வெறுக்கவே மாட்டோம், குடுமையெல்லாம் வெட்ட மாட்டோம், சித்தாந்தத்தை எதிர்ப்போம். நீங்க அவனுக்கு போட்டியா ஏட்டிக்கிட்டே என்ன வேண்டாலும் செய்வோம்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால அதுதான் மதம் என்பது. நம்ம இஸ்லாம் என்பது என்னன்னா நாங்க மார்க்கம்னு சொல்றோம். மார்க்கம்னா என்ன? சிந்தித்து பார்த்து அறிவுக்கு ஏற்ற ஒரு வழிகளை ஏற்றுக்கொண்டு நடப்பதுதான் எங்களுக்கு மார்க்கம். நாங்க இஸ்லாத்துல இருந்து கொண்டே தர்மம் செய்ய வேணாங்கிறோமா, உதவி செய்ய வேணாங்கிறோமா, பிற மக்களுக்கு ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறோமா? இன்னும் சொல்ல போனா நாங்க போய் சுனாமியில வேலை செஞ்சோம் சொன்னீங்களே, அதை செய்ய வச்சது எங்க மதம் தான். அது செய்ய வச்சது, அதுக்கு ஆதாரமா இருந்தது, அது குர்ஆனும் நபி வழியும் தான். அதனால அவர் சொன்னது ஆமா அது மாதிரிலாம் இருக்கு பாருங்க. டைம் இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். அதனால நீங்க மதத்தை விட்டுட்டு வாங்கன்னு ஒரு அழைப்பு மாதிரி ஒரு கொடுத்தாரு. அதுக்கு தான் அவர் கேட்கிறாரு இஸ்லாம் வந்து மதமான்னு சொல்லி. இஸ்லாம்ங்கிறது வந்து நீங்க மதமும் என்ன பேரை வச்சுக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த மனித நேயங்கள்ல மதம் இல்லை என்று சொல்பவர்களை விட லட்சம் மடங்கு மேல மனித நேயத்தை நாங்கள் மதம் சொல்றதுனால தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாரு, ஐயா ஏன் வந்து சொத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், செக்ஸுக்காக ஏன் பண்ணல அப்படின்னாரு. அந்த இரண்டாவது திருமணம் கட்டாயத்தின் பேர்ல பண்ணும்போது அவருக்கு வயது 72 வயது உள்ள ஒரு மனிதனுக்கு செக்ஸ் எந்த அளவு இருக்குன்னு ஒரு சாதாரணமா தெரியும். ரெண்டாவது ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்தவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை கிடையாது. அவர் சிறு வயசுலேருந்தே சுத்தினார். இப்ப நாகம்மையார கூட சேர்ந்து கூட அவர் ஒன்னும் ஒரு புள்ள பெத்துக்கல. ஏன்னா அவருக்கு பொது வாழ்க்கைன்னு வரும்போது எனக்குன்னு ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா அது எனக்கு பாரம் ஆயிடும். இப்ப நான் ஏன் கல்யாணம் இல்ல, எனக்கு என்ன பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லியா? கிடையாது. பொது வாழ்க்கையில ஈடுபடும் போது அதனால வர பிரச்சனைகள் குறையும். இது ஒரு பெரிய செக்ஸ் வந்து யாருக்கு முக்கியம்னா நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய முக்கியம். எங்களுக்கு அது பெரிய முக்கியம் கிடையாது. எங்களுக்கு சமூகத்தோடு தான் முக்கியம். இது எங்களுடைய கருத்து. இதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அது காரணம் நீங்க உடம்புல பண்ணிக்கிற ஒரு மாற்றமா கூட இருக்கலாம். அதை எங்களால தவிர்க்க முடியாது. அது நீங்க ஏதோ பண்ற உங்க மத சார்பா நீங்க பண்ற ஒரு மாற்றமா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு ஆழமா தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் ஏன் பண்ணிக்கலன்னு கேட்டீங்கன்னா பொது வாழ்க்கைன்னு வரும்போது குடும்பங்கிறது ஒரு தலைவலி. தேவைக்கு அதிகமா அங்க ஜனத்தொகை இருக்கு. பிரம்மா தான் கடவுளை கொடுக்கறாங்கன்னா இங்க குடும்ப கட்டுப்பாடு வெட்டுறாங்கன்னா பிரம்மாக்கே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டான். அதனால இந்த தேவையில்லாங்கிறனால தான் அதை ஒதுக்கி வச்சோம். வேற கேள்வி. அஸ்ஸலாமு சிற்பிராஜன் இன்னைக்கு வந்து திருக்குறானை படிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் தூண்டப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தினாரு இன்றைய விவாதத்துல. அதுலயே நீங்க வந்து இந்த விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது மனித நேயத்திற்கு எதிராக பெரியார் சொன்ன கருத்துக்கள் நல்ல வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதற்கான விளக்கம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாக்கா இந்த சிலை வைக்கிறத வந்து இன்னும் ஆதரிக்கிறீங்க. எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம் செலவழிக்கப்படுது, இது வந்து மனிதநேய பணிகள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்றதுக்கும் நீங்க விளக்கம் சொல்லல. அதுக்கும் விளக்கம் சொல்லணும். அடுத்ததாக ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இது ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த விவாதம் வந்து நேரம் கொடுக்கப்படாம அவரை வந்து அழைச்சதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டு திருக்குரான் அவர் ஆய்வு செய்து அடுத்தது பெருந்தலைவர்கள் அழைச்சிட்டு வந்து மீண்டும் விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேதியை வந்து ஒரு வீரமணி போன்றவர்கள் இன்னும் அதுல உள்ள அவர்களுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இன்னொரு தேதி அவர்கிட்ட வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நேரம் கொடுக்கப்படல. நான் வெறும் பைபிளை படிச்சிருக்கிறேன், பகவத்கீதையை படிச்சேன், குரானை படிக்கல அப்படின்றாரு. குரானையும் படிச்சு குரானை பத்தி விவாதம் பண்றது குரானை பற்றி ஞானம் வேணும். இப்போ நீங்க பைபிளையும் இது பகவத்கீதையும் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களும் விளக்கணும். அவருடைய முதல் கேள்வி என்னங்க? சரி, என்னைய கேட்கிறாரு பகவத்கீதை மனிதநேயத்தை இல்ல சிலைக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு இல்லை. அது இரண்டாவது கேள்வி. மனிதநேயம் பெரியாரிடம் இல்லை, பகுத்தறிவாளர் மனிதநேயம் இல்லைங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வச்சாங்க. அதுக்கு வந்து சிற்பிராஜன் பதில் சொல்லன்னு சொன்னாரு. எங்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க மனிதநேயம் தான். அதுக்கு உதாரணம் சொன்னா நேரம் வளர்ந்துட்டு போகும். உங்களுக்கு பரவாயில்லன்னா நான் செய்யறேன். கடலூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் தாழ்த்தப்பட்டவர். அப்ப காமராஜர் முதலமைச்சர். அந்த ஊர்ல வந்து காளி கோயில் விசேஷம் சொல்லி வீட்டுக்கு 2 ரூபா வரி போடுறாங்க. எல்லா மக்களும் 2 ரூபா கொடுக்கறாங்க. அந்த காளியோட சிலையை தூக்கிட்டு வரும்போது தாழ்த்தப்பட்ட தெருவுக்குள்ள அந்த சிலை போகாது அப்படின்னு மேல் ஜாதிக்காரன் தடுக்கிறான். அப்ப இந்த கீழ் ஜாதிக்காரங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்களும் தானே 2 ரூபா கொடுத்தோம், நீ ஒன்னும் சாமி எங்க தெருவுக்கு கொண்டு வா, இல்லன்னா 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறான். அப்ப அந்த ஊருக்காரன் என்ன சொல்றான்னா, நீ இந்த ஊர்ல வசிக்கிற, நீ வரி கொடுத்தாவணும், நீ கீழ் ஜாதி, நீ பறையன், உன் தெருவுக்குள்ள சாமி வராதுன்னு சொல்றான். அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், பெரியார் தொண்டர்.
பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். அப்பெல்லாம் நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்லாம் இன்ஸ்பெக்டர் சீட்டுக்கு வர முடியாதுங்க. முழு திறமையும் பெரிய அறிவு இருந்தா தான் வர முடியும். அந்த ஊர்ல எஸ்பி வந்து பாப்பான், எப்படியாவது இந்த ஆள வேலையில தூக்கணும்னு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். தகுந்த மாதிரி இந்த மக்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவர் பெரியார் தொண்டர் என்ன பண்ணாரு, ஒரு தவறு பண்ணிட்டார். எப்ப இது காளி பிரச்சனைப்பா, நான் காளியை நம்புறவங்க கிடையாது, நீங்க எல்லாம் நம்புறீங்க, காளிகிட்டே போய் தீர்த்துங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இந்த போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவன் குச்சி எடுத்து அவன் மண்டை அடிச்சு, அவன் குச்சி எடுத்து இவன் மண்டை அடிச்சு ஊர்ல நிறைய ரத்த பிரச்சனை ஆயிடுச்சு. சிக்கலாகவும் எஸ்பி வந்து இவரை வேலையை விட்டு தூக்கிட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சரியா வேலை செய்யாததுனால இவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டேன்னு. அப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர் என்ன பண்றாரு, நேரா பெரியார்ட்ட போறாரு. பெரியார்ட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, நான் வந்து கடலூர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன், ஊரு பிரச்சனை வந்தாங்க, காளிகிட்ட போய் தீர்த்துக்கன்னு சொன்னேன், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஐயா என்ன தெரியும் சொன்னார், சி எந்திரிச்சு போய் வெளியே முதல்ல, எந்திரிச்சு போயா வெளியே, உனக்கு எதுக்கு அரசு சம்பளம் கொடுக்கறான், உனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, ஊர்ல வந்து பிரச்சனை வராம பார்க்கதான் உனக்கு அங்க சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். உனக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும், அந்த முட்டாளுக்கு தெரியுமா, நீ போய் தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து வேலை வெளியே போயான்னு கொச்ச வார்த்தையில திட்டார். சின்ன பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு பேசுற பெரியார் திட்டிட்டு அப்புறம் சொல்றாரு, ஏயா நீங்க எல்லாம் அந்த நாற்காலிக்கு வரணும்னு தானே நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன், அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த சாமியை கும்பிட்டு போய் உனக்கு என்ன குறைஞ்சு போகுதுன்னு கேட்கிறார். தோழர்களே தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சொல்வது தந்தை பெரியார். நீங்க எல்லாம் அந்த நாற்காலிக்கு வரணுங்கிறதுக்காக தானே நான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சாமியை கும்பிட்டு தொலைங்களேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறார். அப்புறம் அவருடைய உணர்வு கடவுளை மறுப்பதா மனித நேயமா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இரண்டாவது, இது உண்மையிலுமே நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவர் வந்த உடனே காமராஜருக்கு போன் பண்ணி, அந்த பையன் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டாரு, அவருக்கு ஏதாவது பண்ணுங்க ஏன்னாரு. கடலூர் வரத்துக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டருக்கு காமராஜர் வேலை திருப்பி போட்டு கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு கடவுள் மறுப்பை விட மனித நேயம் தான் அவர் இருந்தாரு. இரண்டாவது கேள்வி என்னங்க, சிலைக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்றீங்களே, இந்த பணத்தை வந்து வேற நல் வழியில செலவுபடுத்த கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, சில பேரை நாம மறக்க கூடாது, அவர்களுக்கு சிலை இருப்பதுதான். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, நம்மளை அடிமையா வச்சிருந்த வெள்ளக்காரனுக்கெல்லாம் ஒரு முழுக்க செலவு வச்சிருக்கிறோம், நமக்காக வாழ்ந்த பெரியாருக்கு சிலை வைக்கிறது என்ன தப்பு? நாங்க ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணா இவன் இந்த எல்லக்கல்ல கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த திண்டுக்கல் 10 கிலோமீட்டர் போனா அதுகிட்ட சூடத்தை கொளுத்தி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நாள் நாங்க பிரச்சாரம் பண்ணலன்னா, அப்ப எங்களுடைய இயக்கம் வந்து ஒரு பிரச்சார இயக்கம். தினம் நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சாரம் பண்றதுக்கு இப்ப ஒன்னே ஒரு உதாரணம் வச்சுங்க, சங்கராச்சாரியா கைது பண்ணாங்க. கைது பண்ணப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கடை கூட அடைக்கப்படவில்லை. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குஜராத்ல நரேந்திர மோடி ஆள்ற ஊர்ல பஸ்ஸை எரிக்கிறான், மகாராஷ்டிரால பால் தாக்கரே பஸ்ஸை எரிக்கிறான். ஆனா கைது பட்டவர் தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கூட அடைக்கல, பொட்டி கடை அடைக்கல? காஞ்சிபுரத்துல மட்டும் 23 கடைகள் மடத்துக்கு சொந்தமான கடை, ஒரு கடை கூட அடைக்கல மடத்து வாசல்லையே. ஒரு சினிமா நடிகன் ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வாங்கிட்டு இந்த நடிகை உடம்ப நக்கரவன் இன்னைக்கு கைது பண்ணா இங்க தமிழ்நாட்டில் 15 பஸ் எரியுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான், அது எந்த நடிகனா வேணாலும் இருக்கலாம். ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அந்த சங்கராச்சாரிக்கு இந்த மக்கள் கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் ஐயா சிலை இருக்கிறதுனாலதான், ஐயா சிலைக்கு கீழே அந்த கருத்து இருக்கிறதுனாலதான். இந்த ஐயா சிலையும் இந்த கருத்தும் இல்லைன்னா இந்த மக்கள் மறந்து போயிடுவான். இவன் நன்றி கெட்டவன், இவன் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து பார்த்து அறிவு வரணும்னால அயோக்கியன் காட்டு மிராண்டின்னு நாங்க திட்டினதுனால அந்த சங்கராச்சாரிய கைது அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கலவரைப்போ ஒரு கலவரமோ இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. அது சரின்னு நினைக்கிறேன். மூணாவது குர்ஆன் கொடுத்தார்கள், நன்றி தெரிவிச்சேன், அதை கண்டிப்பா படிப்பேன். ஆனால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக இல்ல, கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். சரியா இருந்தா ஏத்துக்கிறதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. அது சரியாக இருந்தால் எங்களோட பகுத்தறிவுங்கிறது தானங்க, எது சரின்னு பார்த்து அதை ஏத்துக்கிறதானே. முழுக்க படிச்சு பாக்குறேன், எங்க கண்ணுக்கு தப்பு தான் தெரியும், ஏன்னா நாங்க குறை கண்டுபிடிக்கிற ஆளு. சரி இருந்தால் ஏத்துக்கிறதுல குறைவில்லை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை விட ஒரு பெரிய அரங்குல நீங்க நல்ல ஏற்பாடு பண்ணுங்க, எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாம நாங்க வந்து இப்ப கூட தோழர்கள் நான் என்ன சொன்னேன், 1 மணிக்கு நாங்க ஊருக்கு கிளம்பணும், அது வரைக்கும் நாங்க உட்காந்து பதில் சொல்ல தயார். ஏன்னா எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கும் நிறைய தெரியும், அது உங்க கேள்வி மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். நாங்க சொல்ற பதில் திருப்தி இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். இது ஒரு கருத்து பரிமாற்றம் தானே தவிர நான் சொல்றது அவ்வளவுமே உண்மை, இதை தவிர வேற ஒன்று இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க யாருமே ஆள் கிடையாது. ஐயா கூட அதை சொல்லல, எனக்கு சரின்னு பட்டதை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னதை தவிர நான் சொன்னதை அப்படியே நம்புன்னு சொல்லல. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஐயா சொன்னாங்க, அவர் ஏன் டைனோசரை படைச்சாரு அதை படைச்சாரு, கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுனாரு. அது ஆத்திகம், கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற ஆத்திகம்.
நாத்திகம் என்னன்னு சொன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதீர்கள், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டாதான் பதில் வரும். அந்த பதில் என்கிட்ட அவருக்கு தப்பா இருந்தா நீங்க திரும்ப என்ன இது பண்ணலாம். பயந்துகிட்டு இருந்தா பயபக்தியுடன் கும்பிட்டார்கள் சொல்றதுக்காதான். கடவுளை கும்பிடணும் பயம் தேவையில்லை. நல்ல தைரியமா இருங்க. ஐயா கேளுங்க. கடைசி கேள்வி. கடவுள் மறுப்பு ஏற்ற கேள்வி கேட்க விரும்புறேன். பகுத்தறிவு சொல்றீங்க. ஆனா நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாக்குறேன் ஒவ்வொருத்தையும் வணக்கம் வணக்கம்ட்டீங்க. ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போதும் இங்க 300க்கு மேற்பட்ட மேற்கொள் வந்து ஆள் வந்துறாங்க, நபருக்கு வந்துறாங்க. ஒவ்வொரு முறையும் வணக்கம் வணக்கம்ன்றீங்க. வணக்கன்றதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா அவனை வணங்குறேன்றது அர்த்தம். இப்ப எங்கெல்லாம் நீங்க வணங்குறீங்களா அது பகுத்தறிவா? வணக்க வழிபாடு உங்களுக்கு கிடையாதுன்றீங்க. அப்ப ஒரு மனிதனை வணங்குறீங்களே அது ஏன்? இப்போ உங்க இதுல வந்து வணங்குதல்னு சொன்னா இறைவனை மட்டும்தான் வணங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்ப நாங்கெல்லாம் போன் பேசினா கூட வச்சுட்டுங்களான்னு கேட்பாங்க. நன்றி ஐயா வணக்கம் அப்படின்றோம். அப்ப அந்த ஆள வணங்குறேன் போன் மூலமான அர்த்தமா? வணக்கம்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தைங்க, மரியாதைக்குரிய வார்த்தை. வெல்கம்னு வாசல்ல போடுறோம். அப்ப என்ன எல்லாரையும் வணங்குறோம்னு அர்த்தமா? நல்வரவு வணக்கம் தானங்க வெல்கம். வணக்கம் சொல்றது எப்படி தொழுகையாகும், எப்படி வணங்குறதாகும்? வணக்கம்னா நல்வரவுன்னு அர்த்தம். ஐயா வணக்கம் வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா உட்காருங்கன்னா அவங்களை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அது உங்களுடைய மத சார்பு படி அது வேணா அந்த இதா இருக்கலாம். ஒரு பொதுவான கருத்துக்கு வாங்க, அது வேணா அரபுல அதுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம். அதை நீங்க வணக்கம்னு தமிழ்ல மாத்தி இருக்கலாம். வணக்கம் ஐயா வாங்க ஐயா வணக்கம், சரி வச்சிருங்கய்யா நன்றி வணக்கம்னு சொல்றோம். நன்றி இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க நன்றி வணக்கம்னு. அப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் கும்பிடுறோம்னு அர்த்தமா? இந்த ஆளை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அதனால என் மேல தவறு இருந்தாலும் நீங்க திருப்பி சொல்லலாம். வணக்கம்னா தொழுகை கிடையாது. அது வேணா உங்க இஸ்லாத்துல இருக்கலாம். இது வந்து பொதுவான அரங்கு இது. ஏன்னா உங்க கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க இஸ்லாத்து கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது. வணக்கம்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல், அவ்வளவுதான். அது வணங்குற சொல் கிடையாது. அப்புறம் இல்ல இஸ்லாத்துல என்ன கேட்டனால சொல்றேன். அதாவது நிறைய வணக்கம் கடைசி வணங்குதல் என்பதுல இருந்தா வணக்கம் வந்திருக்குது. ஆனா அவங்க யாருக்கும் வணக்கம் சொல்றாங்க அந்த அர்த்தத்துல சொல்றது இல்ல. அது தெரியுது. ஆனா அது சொல்லுதான் அர்த்தங்கும் போது அது வேற சொல்ல மாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா அதுக்கு தான் அது கண்டுபிடிச்சான். வணங்குதல் வணக்கம் எல்லாம் ஒரு சொல்ல இருந்தா உண்டா இருக்குது. நாங்க யாரையும் பார்த்தோம்னா வாழ்க்கைன்னு சொல்லுவோம், அது மாதிரி வார்த்தையை மாத்திக்குவோம். வணக்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வணக்கம் தான் நான் உங்களை வணங்கணும்னு வருது, சொல்லுக்கு தான் அர்த்தம். ஆனா உங்க செயலுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நீங்க அந்த இடத்துல சொல்றது இல்ல. சின்ன பிள்ளைய கூட வணக்கம்ன்றீங்க, வணங்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆனா அதை விட நீங்க அதுலயும் பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யுங்க, எல்லா பேரும் சொன்ன நம்ம ஏன் சொல்லணும், நம்ம வேற ஒரு சொல்ல மாத்தோம் சொன்னா சிறப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவங்க வணங்குறதுக்கு அவங்க சொல்றது இல்லதான். சரி அதை சொல்றீங்க, அதெல்லாம் அவங்க கேட்கலாமா? சரி நன்றி சொல்லிடுவோமா ரெண்டு தரப்புலையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாத அரங்கத்தை நடத்தும் பொழுது அதுல சில நாங்க நிறைய குறைகள் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா மண்டபத்துக்கு முயற்சி பண்ணோம், கிடைக்கல. இல்ல இவங்களுக்கு மக்களுக்கு இல்ல மக்களுக்கு சொல்றேன். அதாவது நாங்க வந்து சிறந்த இல்ல செலவை பார்க்காம ஒரு நல்ல ஏசி அரங்கம் ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்க முயற்சி பண்ணணும். அது வந்து கிடைக்கவே இல்லை. அந்த குறிப்பிட்ட நாள்ல கிடைக்கலங்கிறதுனால அந்த டேட்ல கொடுத்துட்டு மாறினா வேற மாதிரி ஏதாவது டேட்டை மாத்தினா வேற அர்த்தம் வந்துருமேங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது பண்ணுவோமே. இந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டு அவர் ஸ்கூல் நடத்துறாரு. இன்னைக்கு ஒர்க்கிங் டே, கிளாஸ் நடத்த வேண்டிய நாள், நேற்று லீவு நாள். அவரை ஒரு நாள் லீவ் விட சொல்லி இந்த இடம் தான் எங்களுக்கு கிடைச்சதுனால இதுல வச்சுட்டோம். இதுல லோடு தாங்காம நிறைய குறைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது வந்து நாங்க தவறு தான், ஆனால் வேண்டும்னு செஞ்ச தவறு இல்ல, பிளான் பண்ணி செஞ்ச தவறு இல்ல. அதனால இந்த வசதி குறைவு எங்களுக்கே புழுக்கமா தான் இருக்கிறது. நாங்க மட்டும் தனி இடத்துல இருந்துகிட்டு உங்களை அப்படி ஆக்கிடல, எல்லாரும் சேர்ந்த கஷ்டம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த குறைகளை நீங்க எல்லாம் என்ன செய்யணும், பொறுத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே உள்ளூர்காரங்களுக்கு நம்ம அனுமதிக்கல. ஒரு பகுதிக்கு 3 பேர் தான் அனுமதிச்சிருக்கிறோம். எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து எந்த வசதி குறைவும் இல்லாம இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அப்படித்தான் நீங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. வெளியூர்ல இருந்து நான் டோக்கன் கேட்டு நம்ம ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு தகவலுக்காக பதிவு பண்றேன். எல்லாம் அவங்களுக்கு 3 தான் கொடுப்போம், மாவட்டத்துக்கு 3, அதுக்கு மேல யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்களா தான் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேருமே வந்து வெளியூர்ல இருந்து வந்து என்ன கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சிரமம் வச்சிருக்கிறோம். அது வந்து வேணும்னு செஞ்சது இல்லை, நாங்கள் நல்லபடியா செய்ய ஆசைப்பட்டோம். செலவு பார்க்காம அந்த குறைகளுக்கு நீங்க பொருந்திக் கொள்ள வேண்டும். அது மாதிரி விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கும் நிறைய வசதி குறைவுகள் நாங்கள் செஞ்சு இருக்கிறோம்னா அதுவும் கவனக்குறைவால் நடந்தது. அது அவங்க பொருத்திக் கொள்ளல, அதையும் அவங்க வந்து மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நேரத்தில் வாதத்தில் கொஞ்சம் கூட குறைய தான் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம்.
அதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதே நட்பாக அதே மாதிரி என்ன செய்வோம், பேசிக்கொள்ள வேண்டும். மனிதநேயங்கிறது தனி, விவாதங்கிறது தனி. அதனால அந்த மாதிரியான எங்க சைடுல இருந்து கூடுதல் வார்த்தை வரலன்னா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் பண்ணி இருப்போம் விவாதத்துல. அது மாதிரி எல்லாம் வந்திருக்குமே, ஆனால் அது எழுதி வச்சு படிச்சதுனால வந்தது இல்ல. பேச்சு வேகத்தில் சில சொற்கள் முன்ன பின்ன வந்துதான் இருக்கும். இருக்கிற சுட்டியெல்லாம் காட்டி இருக்கிறீங்க. அது மாதிரி வந்திருக்குமே, ஆனால் நீங்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி எங்கள் தௌஹீத் ஜமாத் சார்பாக நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க. அதே போல நாங்க ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி எல்லாம் போட்டிருந்தா நாங்க தங்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஆடம்பரத்தெல்லாம் வெறுக்கிற ஆள் தான். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். பெரியார் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஜிடி நாயுடு வரார். ஐயா டிக்கெட் எங்கன்னாரு. 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்து காமிக்கிறார். உடனே ஜிடி நாயுடு அவர் டிரைவர்கிட்ட கொடுத்து ஐயாவுக்கு ஒரு 1st கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அவர் வாங்கி கொண்டு கொடுத்தா ஐயா அது 1st கிளாஸ் ஏன்னு கொடுத்தாரு. சென்னையில போய் இறங்கும் போது ஐயா 3rd கிளாஸ்ல இருந்து இறங்குறாரு. ஜிடி நாயுடு கேட்டாரு, உங்களுக்கு தான் 1st கிளாஸ் கொடுத்தேன்னு. ஒரே பொட்டியில தானங்க நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறோம், ஒரே நேரத்துல தானே வந்துடும். நீங்க கொஞ்சம் குழு குழுன்னு வந்திருப்பீங்க, நான் தரையில அப்ப 3rd கிளாஸ்ல கீழே உட்கார்றாரு. கீழே உட்காந்து வந்தேன், நீங்க கொடுத்த டிக்கெட்டை வித்து நான் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா சிக்கனம் தான் அவர் சொல்லி கொடுத்தது. கோடீஸ்வரனாக பிறந்தவர் அவர், ஒன்னும் காசு இல்லாதவர் கிடையாது. ஏன் 3rd கிளாஸ்ல வந்தீங்கன்னு கேட்டாங்க. 4th கிளாஸ்னு ஒண்ணு இல்ல, அதனால 3rd கிளாஸ்ல வந்தேன்னு சொன்னார் அவருடைய பதில். நாங்களும் அப்படிதான். நீங்க அந்த காலதாமதமா வந்ததை சரியா புரிஞ்சுக்காம காலையில அது குறையா சொல்லி அது பதிவானதுனால நான் சொன்னேனே தவிர, நீங்க நாங்க நிக்க வச்சு ஏங்க இந்த மாதிரி லேட்டா வரீங்கன்னா அது சமாதானம் அங்கேயே முடிச்சிருக்கும். அப்ப அது பதிவாகும் போது நாங்க பேசாம இருந்தோம்னா காலையில சொன்ன மாதிரி அது எங்களுடைய தவறாயிடும். அதுக்காக சொல்ல வேண்டி வந்ததே தவிர உங்களை யாரையும் குறை சொல்லுங்கிறதுக்காகவோ இதை சொல்லிக்கணும் தயவு செய்து கிடையாது. நாம எல்லோருமே சகோதரர்கள் தான். எப்ப கூப்பிட்டாலும் வரோம், மன நிறைவோட போறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய சகோதரராகிய பிஜே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் 10 ஆண்டுகள் போராடி எனக்கு கிடைக்காத அந்த உங்களுடைய குரானை எனக்கு மீண்டும் வழங்கி, நாங்கள் கேட்காமலே வழங்கிய அவருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.